ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி நாம் ஒரு வேதத்திலிருந்து ஒரு பகுதியை தியானிக்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். நாம் இந்த வசனத்தில்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாய் ஒருத்தர் கொடுத்திருக்கிற அந்த சந்தர்ப்பத்திற்காக உமக்கு நன்றி. வேத வாக்கியங்களை கேட்கும்படி ஆண்டவரே, உடைய வசனத்தை தியானிக்கும் பண்ணும்படி உடைய பாதப்படியில் வந்து உட்கார்ந்து இருக்கிற எங்களை நீர் ஒரு நாளும் வெறுமை திரும்பி அனுப்பினதே இல்லை. ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேச போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இடைப்பட போகிற தயவுக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த செய்தி கேட்டு முடிக்கும் பொழுது எங்கள் இருதயங்களில் தீர்மானங்களை எடுத்தவர்களாக, உமக்கென்று வாழ வைராக்கியம் உள்ளவர்களாக, நீர் எங்களுக்கு கொடுக்குற ஆலோசனையின்படி எங்கள் வாழ்க்கையில் அவைகளை அபியாசப்படுத்துகிறவர்களாக நீர் எங்களை மாற்ற போகிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, முழு ஆளுகைக்கு விட்டு கொடுக்கிறோம். பேசுகிறது நீங்களாக இருக்கட்டும். ஆவியானவரே, மனுஷனை மறைத்து எங்கள் ஆவியானவர் வெளிப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தில் நாம் வாசித்த அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் அறிந்திருக்கிறபடி சிம்சோனை குறித்து, சிம்சோனுடைய வாழ்க்கையை குறித்து நிறைய செய்திகள் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. சிம்சோனை குறித்ததான வேத பாடம் இந்த மாதிரி நிறைய எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நாம் ஒரு சிம்பிளான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் சிம்சோனை குறித்து. ஆனால் நான் இந்த வசனத்தை படித்து கொண்டிருந்த போது எனக்கு ஆண்டவர் உணர்த்தின சில காரியங்களை தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், சிம்சோனுடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அத்தனை பேரும் ஒரு தவறான உறவு, தெளிவால் தான் காரணம், இப்படி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. ஒரு மனுஷனுடைய வீழ்ச்சி ஒரு நாளில் வருகிறதில்லை. அது ஒரே நாள் ஆரம்பித்து ஒரே நாளில் வர்றதெல்லாம் கிடையாது. அவனை பிசாசு அந்த வீழ்ச்சிக்கு முன்பாக அவனை ஆயத்தப்படுத்துகிறான். பல நிலைகளிலே அவனோடு கூட இடைபடுகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த பாவம் உருவெடுக்கிறது. ஒரு நாள் அது வெளிப்படையாக மாறுகிறது. சிம்சோனுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். சிம்சோனுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் ஏற்பட்ட பல வீழ்ச்சிகள் அவனுடைய கடைசி காலத்தில் நடைபெற்ற மகா பெரிய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. அது என்ன அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை நம்ம பார்க்கறதுக்கு காரணம், அதிலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு ஒரு யூனிக்கான ஒரு அழைப்பு கொடுத்துருக்கிறார். சிம்சோனை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான அழைப்பு. அவனுக்கு முன்னாடியும் அவனுக்கு பின்னாடி அப்படி ஒருத்தன் கிடையவே கிடையாது. நான் எப்பவும் விசுவாசிக்கிறது, நம்புறது ஒன்றே ஒன்று தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தருமே தேவனுடைய யூனிக் ப்ராடக்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு. அந்த அழைப்பில் தி பெஸ்ட்டில் கொண்டு போய் நிறுத்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் அந்த அழைப்பில் நம்ம எந்த அளவுக்கு போகிறோங்கிறது தான் முக்கியம். சிலர் அந்த அழைப்பில் உச்சத்தை அட்டைன் பண்ணாமையே இழந்து போனவங்க இருக்கிறாங்க, இறந்து போனவங்க இருக்கிறாங்க. ஒரு மோசே தான், ஒரு தாவீது தான். அந்த மாதிரி நம்மளுக்கும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அப்படி வச்சிருக்கிறார். ஒரு சிம்சோன் தான், அவனுக்கு மாற்று கிடையாது. பாருங்களேன், அதே மாதிரி இந்த சிம்சோனுடைய அவ்வளோ உச்சத்துக்கு காரணமாக இருந்த சில விஷயங்கள் எப்படி அவனை அந்த உச்சத்துலேருந்து கீழே தள்ளுச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குறிப்பாக அவனுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டதான சில நுணுக்கமான வீழ்ச்சிகள், பிசாசு எந்த இடத்துல கண்ணிகளை வைத்தான் அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவதாக சிம்சோனுக்கு இருந்த ஒரு பழக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5வது வசனத்தில் ஒரு காரியம் இருக்கிறது. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊரர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது, இதோ கெர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது அப்படின்னு இருக்கு. இந்த திராட்சை தோட்டத்துக்கிட்ட இருந்து ஒரு கெர்ஜிக்கிற சிங்கம் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது சாதாரணமாக படிக்கும்போது சாதாரணமாக தான் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள், திராட்சை தோட்டத்துக்குள் சிங்கம் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான கேள்வி. பொதுவாக திராட்சை தோட்டத்துக்குள்ளே நரி தான் இருக்கும், நரிகளும் குழி நரிகளும் இருக்கும் வசனம் சொல்லுது. சிங்கம் பொதுவாக இந்த மாதிரி திராட்சை தோட்டங்களுக்குள்ளே இருக்காது. திராட்சை தோட்டத்துக்குள்ளே குட்டி சிங்கம், பாலசிங்கம் ஒன்று இருந்தது அப்படின்னு வசனம் சொல்லுது. இந்த சிங்கத்துக்கு அடையாளமாக என்ன சொல்லப்படுகிறது? வேதத்தில் 2 வகையான சிங்கம் நமக்கு இருக்குது, நம்ம அறிந்திருக்கிறபடி. ஒன்று நம்முடைய யூதா கோத்திரத்து சிங்கம், நம்முடைய ஆண்டவர். இன்னொன்று எவனை விழுங்கலாமோ என்று கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல இருக்கிற பிசாசு. இப்போ இந்த சிம்சோன் வந்தது திராட்சை தோட்டத்துக்கிட்ட, அங்கிருந்து சிங்கம் வந்தது. பொதுவாக திராட்சை தோட்டத்தில் சிங்கம் வராது, ஆனால் அங்கிருந்து வந்துச்சு. என்ன இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிம்சோன் ஸ்டாண்டிங் இன் த ராங் பிளேஸ். அதாவது அவன் ஒரு தப்பான இடத்தில் நிற்கிறான். என்னங்க தப்பான இடம்? திராட்சை தோட்டம் தப்பான இடமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்சோனுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. என்ன அழைப்பு இருக்குதுன்னா, நசரேய விரதம் இருக்கக்கூடியதான ஒரு அழைப்பு. இந்த நசரேய விரதம் இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு சில சட்டத்திட்டங்களை என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் வகுத்து வச்சிருக்கிறார். அதில் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க, 6ஆம் அதிகாரம் 3வது வசனம், என்னாகமத்தின் புஸ்தகம். அப்படிப்பட்டவன்
திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் விளக்க கடவன். அவன் திராட்சை ரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சை ரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்சை ரச பழங்களையாவது திராட்சை பழங்களையாவது திராட்சை வற்றல்களையாவது புசியாமலும் நான் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையிலும் உள்ளவைகளில் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன் அப்படின்னு இருக்கு. இந்த வசனத்தை நல்லா வாசித்து பாருங்க. இஸ்ரவேலுக்கு நசரேய விரதம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விரதம். அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான அழைப்பு. இந்த அழைப்பை பெற்றிருக்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திராட்சரத்த வத்தல்லிருந்து அதோட தோல் முதல் கொண்டு கூட அவன் கிட்ட போகக்கூடாது. அப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு அழைப்பை பெற்றவன் தான் நசரேய விரதம் உள்ளவன். இப்போ சிம்சோன் அந்த நசரேய விரதத்தை பெற்றுக்கொண்டவன் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த சிம்சோனை குறித்து நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த திராட்சை ரசத்தையோ எதையோ பருகவே கூடாது. சிறு வயது முதல் கொண்டு அப்படி இருக்க அவனுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் தாய் தகப்பன் அப்படி வளர்த்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அவன் எங்கே நிற்கிறான், எந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திராட்சை தோட்டத்துக்குள்ளே நிற்கிறான். அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே நிற்கும் பொழுது தெளிவாக தெரியுது, வரக்கூடாத சிங்கம் அந்த இடத்திலிருந்து வருகிறது. பொதுவாக கர்த்தர் நியமிக்காத இடத்துல, கர்த்தர் அனுமதிக்காத அல்லது கர்த்தர் நமக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிற இங்கே போகாத அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு நீங்கள் போகும்போது தான் உங்களுடைய வீழ்ச்சியானது ஆரம்பிக்கிறது. பொதுவாக நம்ம எங்கே, நமக்கு எதிரி எங்கே இருக்கிறான், பிசாசு எங்கே இருக்கிறான், நீங்கள் நினைக்கிற மாதிரி பிசாசு சுடுகாட்டில் இருக்க மாட்டான். சுடுகாட்டிலேருந்து பிசாசு பைபிளில் இருக்குது, கல்லறையிலேருந்து அவன் வந்தான்னு சொல்லி. நாம் சுடுகாட்டுக்கு போகிறவங்க, நைட்டில் போகிறவங்க, அந்த வழியாக போகிறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பக்கம் போகாதீங்க, அங்கே பிசாசு இருக்கும். அப்படிலாம் பிசாசு அங்கே இருப்பான் இங்கே இருப்பான்லாம் நீங்கள் எதிர்பார்த்து போகிற இடத்துல பிசாசு இருக்காது. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல பிசாசு இருக்கும். நான் நினைக்கவே இல்லைங்க இந்த இடத்துல இப்படி நடக்கும், இப்படி ஏற்படும், நான் நினைக்கவே இல்லை, நான் அந்த இடத்துக்கு போயிருக்கக்கூடாது. நிறைய பேர் வீழ்ச்சி அடைஞ்ச பிறகு அவங்க சொல்கிற ஒரு வார்த்தையில் ஒன்று என்னென்னா, நான் இந்த இடத்துக்கு போயிருக்கக்கூடாது, தேவசித்தம் இல்லாமல் அந்த இடத்துக்கு நான் போயிட்டேன். தேவன் உன்னை அனுமதிக்காத இடத்தில், ஒரு திராட்சை ரச வற்றல் கூட நீ தொடக்கூடாது, புசிக்கக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல நீ எங்கே போகிற, அந்த தோட்டத்தின் வழியாகவே போகிற. அதாவது கர்த்தர் உனக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதான பகுதிக்குள்ளே நீ கடந்து போய் கொண்டிருக்கிற. கர்த்தர் அனுமதிக்காத இடத்துல நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. சில நேரங்கள் நம்ம அப்படி தான் செய்கிறோம். சில சுச்சுவேஷன்ஸ்னால சில நேரத்தில் இப்போ என்ன நடக்கும், நம்ம இந்த வழியாக சுற்றி போகிறத விட இப்படி போனால் கொஞ்சம் ஷார்ட்கட்டாக இருக்குமே அப்படின்னு நினச்சி கூட போயிருக்கலாம். நம்முடைய கர்த்தர் அனுமதிக்காத இடம், யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் அட் ஆல் த டைம். எப்போவுமே நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கர்த்தர் ஒரு விஷயத்தை உங்களுக்கு அனுமதிக்கலைன்னா அது இல்லை தான், போய் கேட்கக்கூடாது. நான் அந்த இடத்துக்கு போகலாமா, அந்த பக்கம் போகலாமா. நம்ம ஆண்டவர் ஒன்று விளக்கினார்னா விளக்குனது தான். அவன் வாழ்நாளெல்லாம் நசரேய விரதம் இருக்கிற போது இதை அவன் தொடக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. அதான் பிலேயாமுக்கு ஆண்டவர் வார்த்தை சொல்கிறாரு, நீ போகாதுன்னு. இவர் போய் என்ன செய்கிறாரு, நான் போகட்டுமான்னு இன்னொரு வாட்டி 2 தடவை 3 தடவை கேட்குறாரு. அதே மாதிரி தான் பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பழத்துக்கிட்ட போய் நின்று அது பார்வைக்கு இன்பம் புசிப்புக்கு ஏற்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு விஷயத்தை கர்த்தர் அனுமதிக்கலைன்னா அந்த பகுதிக்கே போகாமல் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், பழத்துக்கிட்ட போயிட்டு அதை பார்த்துட்டு அதற்கு பிறகு நான் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறத விட அந்த பழத்துக்கிட்ட மரத்துக்கிட்ட போகாமல் இருப்பதே நல்லது. அதுதான் மிகச்சிறந்தது. ஆண்டவர் ஒரு பகுதியில் உங்களை விலக்கி இருக்கிறாரா, ஆண்டவர் உன்னை பகுதியில் வேணான்னு சொல்கிறாரா, இவங்க பர்டிகுலராக அங்கே தான் போய் நிற்பாங்க. ஏன்னா பிசாசு என்ன செய்வான் தெரியுமா, அங்கே தான் உங்களை வர வைப்பான். ஏன்னா அந்த திராட்சை ரச வாசனை, அந்த திராட்சை ரசம் எல்லாமே அந்த அந்த பகுதி அங்கே தான் வர வைப்பான். ஆனால் உங்களுக்கு தெரியாது, உங்களை அழிக்கிற சிங்கம், உங்களை எதிர்க்கிற சிங்கம் அங்கே தான் குடியிருக்கும். இந்த பாலசிங்கம் அங்கே தான் இருக்கும். நீங்கள் நினையாத இடத்துலேருந்து உங்களை எதிரி வருவான். கர்த்தரை அனுமதிக்கிற இடத்துல நீங்கள் நிற்கும் போது உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு இருக்கும், ஒரு காஷன் இருக்கும். ஆனால் கர்த்தரை அனுமதிக்காத இடத்துல நீங்கள் போகும்போது அந்த சிங்கம் பின்னாட்களில் அவனுக்கு என்ன பாதிப்பை உண்டாக்குச்சுன்னு நீங்கள் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ அவன் திராட்சை தோட்டத்தை அவன் என்ன செஞ்சுட்டான், வந்துட்டார், அது உள்ள சிங்கம் வந்துச்சு. இப்போ அவருடைய எல்லைக்குள்ளே இவர் வந்துட்டார், அவர் பார்டருக்குள்ளே இவர் போயிட்டார். பார்டருக்குள்ளே போனவொடனே சிங்கம் எதுக்குது. இப்போ சிங்கத்தை இவர் ஜெயிச்சிட்டார், அவரை அங்கே போய் சிங்கத்தை இவர் ஜெயிச்சிட்டாரு, அதை எந்த மாற்று கருத்தும் இல்லை. உயிரோடு இருக்கும்போது சிங்கத்தை இவன் ஜெயித்தான். பின்னாடி நல்லா கவனிச்சு பாருங்க, செத்த சிங்கம் இவனை ஜெயிக்கும். அதான் அவங்ககிட்ட இருந்த ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ அந்த சிங்கத்தை இவன் ஜெயிச்சிட்டானா, இவன் இப்போ செய்யக்கூடாத அடுத்த தப்பு ஒன்று செய்வான். என்ன செய்வான்னா, அந்த சிங்கத்துக்குள் இருக்கிற தேனீ கூட்டத்தை தான் எடுத்து அவன் சாப்பிடுவான்னு வசனம் சொல்லுது. இந்த தேன் கூட்டம் எங்கே இருக்குது, செத்த சிங்கத்துக்குள்ளே இருக்குது. வசனம் சொல்லுது, இவன் செத்த பிரேதத்தண்டையில் ஒன்று கூட இவன் போகக்கூடாது. என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேதத்தண்டையில் போகக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது. அப்போது எந்த பிரேதத்துக்கிட்டையும் இவன் போகக்கூடாது. இப்போ இவன் எங்கே போனான் தெரியுமா, அதே 14ஆம் அதிகாரம் நியாயாதிபதி புஸ்தகம் சொல்லுகிறது, சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான்.
சிங்கத்தின் உடலை பார்த்து வழி விலகி போனான்ல, சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு விலகி போனான், வழி விலகி போனான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிங்கத்தை செத்து நாம் ஒரு சிங்கத்தை சாவடிச்சோமே, அது அங்கே இருக்குதே, அதை நம்ம ஜெயிச்சோமே, அது எப்படி இருக்குது இப்போ அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரியதான வீழ்ச்சி. வாலிபர்கள் வாழ்க்கையில் பல நேரங்களில் ஆரம்பத்தில் சில பாவத்தை நம்ம ஜெயிச்சிருவோம். அந்த பாவம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு நினச்சிருவோம். ஒன்று மட்டும் நினச்சிக்கொள்ளுங்க, அந்த செத்த பாவம் மீண்டும் உங்களை ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பாவம் உயிரோடு தான் இருக்கும், நாம தான் பாவத்துக்கு சாகணும். பாவம் பிசாசு இருக்கிற வரைக்கும் பாவம் இருக்க தான் செய்யும். நாம் அந்த பாவத்தை ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறோம். ஆனால் திருப்பி அந்த பாவம் உங்ககிட்ட வராமல் இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. பைபிளில் பாருங்கள், பிசாசை விரட்டுவோம், போகிற பிசாசு திரும்பி வரும். அந்த வீடு காலியாக இருந்தால் அது உள்ளே வரும். வீடு காலியாக இல்லாமல் பார்த்துக்கிறதா நம்ம வேலையை ஒழிய திரும்பி பிசாசு வராமல் உங்களால் பண்ண முடியாது. அதை தான் திருப்பியும் சொல்கிறேன், பாவம் இருக்கும், அந்த பாவம் உங்களை தொடாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக்கணும். ஒரு பெரிய பரிசுத்தவான் நிமிதமாய் சொல்வார், உங்கள் தலைக்கு மேலே குருவி பறக்க தான் செய்யும், அது தலையில் கூடு கட்டாமல் உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதான் உண்மை. சிங்கத்தை ஜெயிச்சிட்டார் யார்? சிம்சன் ஜெயிச்சிட்டார். ஆனால் உயிரோடு இருக்கும்போது சிங்கத்தை இவர் ஜெயிச்சார். இப்போ செத்த சிங்கம் இவரை ஜெயிச்சிருச்சு. காரணம் என்ன தெரியுமா? இஸ் ஸ்டாண்டிங் இன் த ராங் பிளேஸ். கர்த்தர் ஒரு இடத்துக்கு உன்னை போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அது திராட்சை தோட்டமும் அதாவது செத்த உடலும் இருக்கிற இடத்துக்கு நீ போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. இப்போ ரெண்டாவது, அவன் கர்த்தர் சொல்லாத இடத்துல நிற்கிறான், கர்த்தர் அனுமதிக்காத இடத்துல அவன் நிற்கிறான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் பல த்ரில் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற யூத்ஸுக்கெல்லாம் த்ரில் இருக்குது. என்ன இருக்குது? இப்படி செஞ்சு பார்த்தா என்ன, இப்படி பண்ணி பார்த்தா என்ன, நம்மளால் முடியாதா அப்படின்னு சொல்லி நம்மளே நாமே ஒரு த்ரில். இதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பேர் ஃப்ரெண்ட்ஸு கூட இருப்பாங்க, உன்னால் முடியும் செய் அப்படி இப்படின்னு. அதான் சிம்சன் வாழ்க்கையில் நடக்குது. அவர் ஜெயிச்சது மேலே அவருக்கு ஒரு பெருமை. நாம் ஒரு சிங்கத்தை கிழிச்சு போட்டோமே, அது இப்போ எப்படி இருக்குது போய் பார்ப்போம். நீ தான் செத்த இடத்துக்கு போகக்கூடாதே, நீ தான் ஒரு செத்த எந்த ஒரு பிரார்த்தனையிலும் போகக்கூடாதுன்னு வசனம் உனக்கு சொல்லி வச்சிருக்குதே, உனக்கு கட்டளை கொடுத்துருக்கிற ஆண்டவர், நீ அங்கே போன. சில வாலிபர்கள் இவ்விதமாய் செய்வார்கள். எப்படி தெரியுமா? ரட்சிக்கப்பட்டு வந்துடுவாங்க, ஆண்டவர்களை ஏற்றுக்கொண்டு வந்துடுவாங்க. ஏற்றுக்கொண்டு வந்த பிறகு ஆண்டவர் அவர்களை என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, பழைய பாவத்தை விட்டு பழைய நண்பர்களை விட்டு கொஞ்சம் பிரிப்பார். அது யூஸ்வலாக நடக்கும், கம்பல்சரி நடக்கும். என்ன நடக்கும்? நீங்கள் ஏற்றுக்கொண்ட உடனே ஒரு சிலரை விட்டு கர்த்தர் பிரிப்பார். என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்குள்ள நீங்கள் விட்டுவிட வேண்டிய பாவங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும். நீங்கள் அவங்க கூடவே இருந்தீங்கன்னா அந்த பாவம் உங்களை டெம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். திருப்பி அந்த பாவத்தை செய்ய வைக்கிறதுக்கு அவங்க மூலமா பிசாசு கிரியை செய்வான். நீங்கள் இன்னும் பலவீனமாக இருக்கிறீங்க, இப்போ தான் நீங்கள் புதுசாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறீங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, உங்களை பலவீனப்படுத்துகிற உங்கள் சில சிங்கங்களை கர்த்தர் உங்களை விட்டு விலக்குவார். அப்படி விளக்குற இடத்துக்கு நீங்கள் திரும்பி போகக்கூடாது. கர்த்தர் அனுமதிக்காத இடத்துக்கு போகக்கூடாது. அங்கே போய் உக்காந்துக்கிட்டு, இப்போது நான் ஒரு உதாரணத்துக்கு தான் இதை சொல்கிறேன். ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு பழைய வாலிபர்கள்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல மது குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து அரட்டை அடித்து பயங்கரமாக சிகரெட் எல்லாம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க. இப்போது ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட உங்களையும் கூப்பிடுவாங்க, வாங்க வரமாட்டியா, எங்கள் கூட வரமாட்டியா, நீ இன்னும் பெரிய சாமியாரா அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு கொஞ்சம் சுய காரியத்தை தொட்டா மாதிரி ஆயிரும். நம்மளை ஒதுக்குறாங்களோ, நம்மளை வந்து இப்படி பண்ணுறாங்களோ, ஸோ நம்மளை எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கிறதுனால நாம் என்ன செய்யணும், கொஞ்சம் அவங்களோட மிங்கிலாகி தான் உட்காருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிக்கிறவங்க, அந்த சிகரெட் பிடிக்கிறவங்க, அந்த கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க, அந்த அரட்டை அடிக்கிறவங்க, அந்த சினிமா பாட்டு பாடிக்கிட்டு எல்லாம் ஒரு கிண்டல் பண்ணி பாடிக்கிட்டு இருக்கிற பரியாசக்காரர் மத்தியில் போய் இவங்க உட்காருவாங்க. உட்காந்த உடனே அவங்க எல்லாம் குடிப்பாங்க. குடிக்கும் போது இப்போ உங்களையும் சொல்லுவாங்க, நீயும் கொஞ்சம் குடி, நீயும் ஒரு சிகரெட் பிடி. இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் அதெல்லாம் செய்ய மாட்டேங்க, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், ஆகவே நான் அதெல்லாம் குடிக்க மாட்டேன். இப்போ அவங்க என்ன சொல்ல போகிறாங்க? அங்கே இருக்கிறவங்களாம், ஓ உன் தேவன் இவ்வளவு நல்லவரா, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் குடிக்கிறதை விட்டு விட்டாயா அப்படியே கேட்க போகிறாங்க. அடுத்த வார்த்தை அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? போடா, இனி ஒரு காலத்தில் பண்ண அநியாயம் எங்களுக்கு தெரியாதா, நீ பண்ண அக்கிரமம் எங்களுக்கு தெரியாதா, நீ எங்கள் கூட உட்காந்துட்டு எவ்வளோ வேலை பண்ண, ஏன் நாங்கள் குடிக்கிறதுக்கே நீ தானே காரணம், உன்னுடைய பழைய பாவங்களை உனக்குள்ளே சொல்வார்கள். இப்பொழுது கர்த்தர் வேறு பிரித்து உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கிறாரு, அந்த பரிசுத்த வாழ்க்கை அவர்களால் கேலி பண்ணப்படும், அந்த வாழ்க்கை அவர்களால் பரியாசம் பண்ணப்படும். இப்போ நீ அங்கே போய் எதுக்கு உட்காந்துருக்குறோம்? சில ஆட்கள் அதுக்கு ஒரு நியாயமான காரணம் சொல்லுவாங்க. அப்படியாவது நான் அவர்களை போய் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரலாம், சுவிசேஷம் சொல்லலான்னு போய் உட்காந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்களை சுவிசேஷம் அவர்களுக்கு சொல்ல வைக்கிற காலம் ஒன்று வரும், அப்பொழுது கர்த்தர் கொண்டு போவார். இது அல்ல, அவங்க குடிக்கும் போது உட்காந்துட்டு நீங்கள் சுவிசேஷம் சொன்னால் அவங்க கேட்டுருவாங்களா? அவங்க ஒரு இடத்துல உட்காந்து எல்லாரும் மது குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் உட்காந்து மனம் திரும்புங்கள் பிரியமானவர்களே அவங்க கேட்ட போகிறேன்னா, இதுதான் செத்த சிங்கத்துக்குள்ளே இருக்கிற தேனி. அதில் வேற நம்ம ஆட்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்க தெரியுமா? அங்கே போய் உட்காந்துட்டு சொல்லுவாங்க,
ஒரு கொக்கோ கோலா அப்படிம்பாங்க. என்னன்னு கேளுங்க, அவங்க எல்லாரும் குடித்தார்கள், மது குடித்தார்கள், நான் மாத்திரம் அவர்கள் நடுவிலே உட்காந்து கொக்கோ கோலா குடித்தேன். அதனால் தூரத்துலேருந்து பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, 50 அடி 100 அடியிலேருந்து பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, அங்கே ஒரு 15 பாவிகளும் ஒரு பரிசுத்தவானும் உட்கார்ந்திருக்கிறார் பாருங்கள், அப்படியா சொல்ல போகிறாங்க? இல்லை என்ன சொல்லுவாங்க, அவர்கள் அத்தனை பேரும் மது குடிக்கும் போது நடுவில் ஒரு கொக்கோ கோலா கோப்பை இருக்கிறதே அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்கள விட உங்கள் கோப்பை தான் பார்க்கறதுக்கு மது கோப்பை மாதிரியே தெரியும். நீங்களும் அவர்களில் ஒருவராகத்தான் எண்ணப்படுவீர்கள், நீங்களும் அவர்களில் ஒருவராக பாவமாக தான் எண்ணப்படுவீர்கள். அதான் ரொம்ப முக்கியம். உயிரோடு இருக்கும் போது பாவத்தை ஜெயித்த நீங்கள் இப்போது அந்த பாவம் செத்து விட்டது உங்களுக்குள்ள, ஆனால் உங்களை ஜெயிச்சிருச்சு, உங்களை அது ஜெயிச்சிருச்சு. இப்போ அவன் செத்த சிங்கத்தை சாப்பிடல பாருங்க, அவன் எதை சாப்பிட்டான், அதுக்கு நடுவில் இருந்த தேனி, அந்த பிரேதத்தண்டையில் இருந்த தேனி, அதுக்குள்ள கொஞ்சம் டேஸ்டான விஷயம். நம்ம போய் உட்காந்துருப்போம், என்னது எல்லாரும் அரட்டை அடிப்பாங்க ஆஃபீஸில், ஆனால் அந்த இடத்துல போய் இவங்க உட்காந்துருப்பாங்க. எதுக்காக உட்காந்துருப்பாங்க, அரட்டை கூட அடிக்க மாட்டாங்க, அமைதியாக உட்காந்துரு. ஏன்னா அங்கே பாடப்படுகிற சினிமா பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கேட்ட சினிமா பாட்டாக இருக்கும் அந்த பாட்டு. ஓ, அந்த காலத்தில் இந்த பாட்டு எவ்வளோ நல்லா இருக்கும், மைல்டு சாங். அதுக்கப்புறம் அதில் என்ன கருத்து, பழைய கருத்து, அந்த பாருங்க அதில் கவிதை எவ்வளோ நல்லா இருக்குது. செத்த சிங்கம், அது உள்ளே இருக்கிற தேனி உங்களை ஜெயிக்குதுன்னு அர்த்தம். அந்த தேன் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது, ஆனால் இருக்கிறது எங்கே, செத்த சிங்கத்துக்குள்ள. இன்னைக்கு நிறைய பேருக்கு தேனு தான் தெரியுதே ஒழிய சுற்றி இருக்கிற செத்த சிங்கம் தெரிய மாட்டேங்குது, அசுத்தம் தெரிய மாட்டேங்குது. ஒரு இசையமைப்பாளரோட இசை உன்னை ஈர்க்குது, கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. ஏன், அதில் இருக்க பாட்டு கருத்து கூட நல்ல கருத்தாக இருக்கு. ஆனால் அந்த இசையை அமைத்தது ஒரு செத்த சிங்கம், ஒரு பிசாசின் சிங்கம். அதை கேட்கும் போது தேன் நல்லா தான் இருக்கும், ஆனால் உனக்கு எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா, செத்த சிங்கத்துக்கிட்ட இருந்து வந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேரை இப்படி தான் செத்த சிங்கம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்குது. உயிரோடு இருக்கும்போது விட்டுட்டு வந்துட்டாங்க, ஒரு நாள் இவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதை நான் இனிமேட்டு எனக்கு அது வேண்டாம், அந்த பாவம் வேண்டாம், அந்த சினிமா வேண்டாம், எல்லாத்தையும் தூக்கி போட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு ஜபம் வேதவாசி இப்படி ஓடின ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஒரு நாள் வந்தது 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு வழி விலகி போனார்கள். எதை பார்ப்பதற்கு, செத்த சிங்கத்தை பார்ப்பதற்கு. எதை பார்ப்பதற்கு, செத்த சிங்கத்துக்குள் இருக்கிற தேனியை ருசிப்பதற்கு. வெரி கேர்ஃபுல். ஆண்டவருடைய சொல்லாத இடத்துல நின்னா உன் வீழ்ச்சி, கர்த்தர் அனுமதிக்காத இடத்துக்கு போனீங்கன்னா உங்க வீழ்ச்சி. நீங்க அங்க இருக்கிற ஒரு சின்ன சின்ன நல்ல காரியத்துக்கு, அதான் நான் சொல்லுவேன், நன்மை தீமை அறியத்தக்க கனி இருக்குதே, அது வெறும் தீமை நிறைந்த கனி அல்ல, நன்மையும் நிறைந்த கனி. அதுல கொஞ்சம் நன்மையும் இருக்கு. அந்த நன்மையை காட்டித்தான் பிசாசு உங்களை இழுப்பான். சில நேரத்தில் தேவ சித்தம் ஒன்றா இருக்கும், தேவ சித்தம் இல்லாமல் வேற ஒன்று இருக்கும். நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். தேவ சித்தம் உங்களை இந்த இடத்துல வச்சு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதா இருக்கு. திடீர்னு நீங்க இங்க இருந்த ஆசீர்வாதமா இருந்தா தேவனுடைய கருவியா மாறிடுவீங்கன்னு பிசாசு திடீர்னு உங்களுக்கு ஒன்று சொல்லுவான், உனக்கு வெளிநாட்டில் வேலை. இப்போ எந்த விதத்தில் பார்த்தீங்கன்னாலும் இதுக்கும் அதுக்கும் செட் ஆகாது. இங்கே இருந்தால் குடும்பத்தோடு இருக்கலாம், இங்கே இருந்தால் நீங்கள் ஊழியம் பண்ணலாம், இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் அநேகருக்கு பிரோஜனமாக இருக்க முடியும், தாய் தகப்பனோடு இருக்கலாம், எல்லாம் இருக்கும். அங்கே இருந்தீங்கன்னா இது எதுவுமே இருக்காது. மனைவியை பிரிஞ்சிருக்கணும், பிள்ளைகளை பிரிஞ்சிருக்கணும். இங்கே இருக்கிற கிளைமேட்டை விட அங்கே இருக்கிற கிளைமேட்டு 100 டிகிரி செல்சியஸ் 150 டிகிரி செல்சியஸ் அடிக்கும், வெயிலில் காயணும், குடும்பத்தை பிரிஞ்சிருக்கணும், சரீரத்தினால் ஏற்படக்கூடியதான வேதனைகளெல்லாம் பொறுத்து கொள்ளணும். இதுக்கு நடுவில் அப்புறம் ஏன் அங்கே போகிறோம், அதில் ஒரு சின்ன தேன் இருக்குதுங்க. என்னது, கை நிறைய சம்பளம். இங்கே இருந்தால் 20,000 தான், அங்கே போனால் 50,000. இதுதான் செத்த சிங்கத்துக்குள்ள இருக்கிற தேன். கர்த்தர் உன்னை வச்ச இடம். இதனோட வீழ்ச்சி என்ன தெரியுமா, அங்கே போகும்போது சம்பளம் கிடைக்கும், ஆனால் சம்பளத்தோட சேர்த்து பாவம் வரும். நான் இப்படி போனவங்க எல்லாம் அப்படி செய்கிறவங்கன்னு சொல்லலை, கர்த்தர் உங்களை எதை செய்ய சொல்கிறாரோ அதை செய்யுங்கன்னு சொல்கிறேன். சில நேரத்தில் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டு தேவ சித்தத்தை நிர்ணயம் பண்ணக்கூடாது. கர்த்தர் உன்னை திராட்சை தோட்டம் பக்கம் போகாதங்கிறாரா, போகாதீங்க. திராட்சை வத்தல் முதல் கொண்டு நீ அங்கே இருக்கக்கூடாதுங்கிறாரா, இருக்காதீங்க. செத்த பிரேதத்தண்டையில் போகாதீங்கன்னு சொல்கிறாரா, போகாதீங்க. இல்லைங்க அங்கே ஒரு தேன் இருக்குதுங்க, இல்லைங்க அந்த திராட்சை தோட்டம் வழியாக போனால் அங்கே சிங்கம் இருக்குங்க, அந்த சிங்கம் ஒரு நாள் உங்களை ஜெயிக்கும். அது உயிரோடு ஜெயிக்கும், இல்லை செத்தாவது உங்களை ஜெயிக்கும். அது பிசாசுடைய தன்மை. பிசாசை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், பிசாசுக்கு ஒரு ஆத்ம பாரம் இருக்குது, அதை நம்ம கற்றுக்கணும். நான் இப்படி சொன்னால் உடனே பிசாசுக்கிட்ட கற்றுக்கணுமா, இவர் ரொம்ப மோசமாக பேசுகிறாரு, இல்லைங்க. அவங்ககிட்ட ஒரு ஆத்ம பாரம் இருக்குது. என்ன ஆத்ம பாரம் தெரியுமா, எப்படியாவது ஆத்மாவை நரகத்துக்கு கூட்டு போயிடணும், அதான் அவன் சித்தம். அதனால் அவன் என்ன செய்கிறான், குழந்தை பிறந்த அன்னையிலேருந்து ட்ரை பண்ணுறான். மோசே பிறந்த அன்னையிலேருந்து ட்ரை.
அந்த மோசே அவன் எங்கே வீழ்த்துறான் தெரியுமா? 120வது வருஷத்தில் வீழ்த்துறான். அப்போ தான் கண்மலை அடிக்க வைக்கிறான். அப்போது மோசையை வீழ்த்துவதற்கு அவன் என்ன எத்தனை நாள் வெயிட் பண்ணியிருக்கான் தெரியுமா? 120 வருஷம். இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளுங்க. அவன் இயேசு கிறிஸ்துவை பிறக்கும் போதே கொலை செய்ய தேடினான். அதற்கு பிறகு 30 வருஷம் கழித்து வனாந்தரத்தில் வரான். அங்கேயும் அவர் அவனை ஜெயிக்கிறாரு. அப்போவும் வசனம் என்ன சொல்லுது? சில காலம் அவரை விட்டு விலகி போனான் அப்படின்னு இருக்கு. திருப்பி வரான், கல்லறிய வராங்க, கொல்ல வராங்க, எல்லாம் நடக்குது. சிலுவைக்கு வரைக்கும் வரான், முடிவு பரியந்தம் சாகிற வரைக்கும் ட்ரை பண்ணுறான். சிலுவையில் தொங்கிட்டு இருக்காரு, ரத்தம் சொட்ட சொட்ட உயிர் போகிற முந்திர நிமிஷம் வரைக்கும் ஒரு டெம்ப்டை உண்டாக்குறான். நீ தேவனுடைய குமாரனால் இறங்கி வா. கடைசி வரைக்கும் இயேசு அவனை ஜெயிச்சார். பிசாசுக்கிட்ட அந்த ஆத்ம பாரம் உண்டு. ஒரு ஆத்மாவை சாவறதுக்குள்ளே எப்படியா நரகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடணும். நமக்கு அதே ஆத்ம பாரம் இருக்கணும். சாகிற வரைக்கும் எப்படியாவது ஒரு ஆத்மாவை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடணும். அப்போ பிசாசு எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான்னு தெரியாது, ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். கர்த்தர் ஒரு காரியத்தை ஒன்று செய்ய வேணான்னு சொன்னால் செய்ய வேணாம் தான். பிறக்கும் போது திராட்சை தோட்டத்துக்குள்ளே போகாதேன்னு சொன்னார்னா நீ சாப்பிட்ற வரைக்கும் திராட்சை தோட்டத்துக்கு போகாதுன்னு தான் அர்த்தம். நம்மளும் கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? இப்போ ஆண்டவர் செய்ய வேணான்னு சொல்லிட்டாருன்னா உடனே ஒரு 3 வருஷம் கழிச்சு போய் திருப்பி கேட்குறது, ஆண்டவரே நான் அதை செய்யட்டுமா? நான் தான் உன்னை செய்ய வேணான்னு சொன்னேன், அது 3 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ செய்யட்டுமா? ஆண்டவர் ஒரு மணமகனை வேணான்னு சொல்கிறாரா? வேணாம் தான். உடனே ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அவர் அப்போ ஆண்டவர் வேணான்னு சொல்லும் போது அவருக்கு வேலை இல்லை, இப்போது அவருக்கு வேலை கிடச்சி நல்லா செட்டில் ஆகிட்டாரு. ஆண்டவரே நான் அவரை திருமணம் செய்து கொள்ளலாமா? அன்னைக்கு வேணான்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் வேணான் தான். ஆண்டவர் உன்னை வேணான்னு சொன்னது அவருக்கு வேலை இல்லைங்கிறதுக்காக இல்லை, உனக்கு ஏற்ற துணை அவர் இல்லைங்கிறதுக்காக. நம்ம நினச்சிக்கிட்டோம் கேட்கும் போது அவருக்கு வேலை இல்லை, கேட்கும் போது அந்த பொண்ணுக்கு எந்த விதமான ஒரு தகுதியும் இல்லை, இப்போது தகுதி வந்துருச்சு, வேலை கிடச்சிருச்சு, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, இன்னொரு தடவை ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணுங்க. அன்னைக்கு வேணான்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் வேணாம் தான். உனக்கு ஆரம்பத்தில் கர்த்தர் ஒன்று சொன்னார்னா அது உன் வாழ்க்கைக்கு கர்த்தர் கொடுக்குற முடிவு பரியந்தம் அதுதான். திராட்சை தோட்டத்துக்குள்ளே போகாதன்னா போகக்கூடாது, அவ்வளோதான், ஃபினிஷ். செத்த சிங்கத்துக்கிட்ட போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நீங்கள் சொல்லாத இடத்துக்கு நான் போக மாட்டேன், நீங்கள் எனக்கு ஒரு அனுமதி கொடுக்கலையா? கொடுக்கல தான், வேணாம், இது வேணான்ட்டிங்களா, அது வேண்டாம் தான். போய் திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு தடவைக்கு 2 தடவை, 2 தடவைக்கு 3 தடவை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்களேன். ஒரு நாள் கர்த்தர் சரி போ அப்படிம்பாரு. அதனால் வரக்கூடிய வேதனையை நீ சந்திக்க வேண்டி வரும். கர்த்தருடைய அனுமதி வேறு, கர்த்தருடைய சித்தம் வேறு. ஆசாரிப்பு கூடாரம் கர்த்தருடைய சித்தம், சாலமோன் தேவாலயம் கர்த்தருடைய அனுமதி. கர்த்தருடைய சித்தம் தேவாலயம் கிடையாது. கர்த்தருடைய சித்தம் ஆசாரிப்பு கூடாரம் தான். அவர் கூடாரத்தில் குடியிருக்க தான் அவர் விரும்புகிறார். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. இப்போ தாவீது கேட்ட உடனே அனுமதி கொடுக்குறார். சரி போ, நீ கேட்குறியே, சரி போ. அனுமதி கொடுத்தா அதில் வேதனை கண்டிப்பாக இருக்கும். தேவ சித்தத்தோடு இருந்தால் அதில் வேதனை இருக்காது. சிம்சோனுடைய முதலாவது வீழ்ச்சி எங்கே தெரியுமா? ஸ்டாண்டிங் இன் த ராங் பிளேஸ், கர்த்தர் அனுமதிக்காத இடம். அடுத்து சிம்சோன்ட்ட இருந்த மிக மிக மோசமான ஒரு பழக்கம், கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? 14ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுது, 9வது வசனம். அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கு கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. சிம்சோன்ட்ட இருந்த ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்ன தெரியுங்களா? வெளியே எது நடந்தாலும் தன் தகப்பனிடத்தில், தாயினிடத்தில் ஷேர் பண்ண மாட்டான். இது எதனால் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ண மாட்டான். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கிறோம் பாருங்க, 6வது வசனம் 14:6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இவன் ஃபஸ்ட்டு சிங்கத்தை ஜெயிச்சு கிழிச்சு போடுறான், தன் தாய் தகப்பன்ட்ட சொல்லலை, அது செத்துருச்சு. இப்போ அந்த செத்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தேனை எடுக்கிறான், இதையும் தன் தாய் தகப்பன்ட்ட அவன் சொல்லவே இல்லை. இது என்ன பழக்கம்? வெளியே எது நடந்தாலும் அப்பா அம்மா கிட்ட சொல்லாகாத பழக்கம். நான் எப்பவும் சொல்லுவேன், ஆவிக்குரிய விதத்தில் வாலிபர்களுக்கு இருக்க வேண்டிய, அதுவும் கல்லூரி படிக்கிற வரைக்கும், உங்கள் வாலிபர்களுக்கு இருந்து திருமணம் ஆகிற காலம் வரைக்குமே நான் சொல்லுவேன், உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான சுபாவத்தில் ஒன்று, உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் உன்னுடைய வீட்டார் இடத்துல, உன் தாய் தகப்பன் இடத்துல பகிர்ந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். ஏன் தெரியுமா? இந்த வெளியே நடக்கிற விஷயத்தை உள்ள மறைக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்கள் வீழ்ச்சி அங்கே ஆரம்பிச்சிடும். இப்போது சிம்சோன்
இந்த தேனை எங்கேருந்து எடுத்தாரு அப்படின்னு கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னா செத்த சிங்கத்திலிருந்து எடுத்தார். ஒருவேளை இதை அவர் சொல்லியிருந்தாருன்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட, அவங்க அப்பா அம்மா அவருக்கு சொல்லியிருப்பாங்க, எப்பா நீ செத்த உடல்கிட்ட போகக்கூடாதேப்பா, செத்த உடல்கிட்ட போயிட்டியே, அதனால் உனக்கு ஒரு சாபம் வந்துருமே. என்ன சாபம் வந்துடும்? உனக்குள்ள கர்த்தரை அனுமதிக்காத ஒரு காரியம் வந்துருமே. 6ஆம் அதிகாரம் என்னாகமத்தின் புஸ்தகத்தில் அப்படி அவன் போயிட்டா என்ன நடக்கும்? அவன் அண்டையில் ஒரு சடுதியில் மரணம் அடைந்ததனால் நசரேய விரதம் உள்ள அவனுடைய தலை தீட்டுப்பட்டதையாகில் அவன் தன் சுத்திகரிப்பின் நாளாகிய 7ஆம் நாளில் தன் தலைமயிரை சுத்திகரித்து கொண்டு 8ஆம் நாளில் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஆசாரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவன். அப்போ இவன் செஞ்ச பாவத்துக்கு ரெமிடி என்னங்கிறத அவன் தகப்பன் தாய்மார் சொல்லியிருப்பாங்க. பல நேரங்களில் நாம் மறைக்கிறோம். வாலிப பிள்ளைகள் மறைக்கிறீங்க, உன் பெற்றோருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. வெளியே நடக்கிற சம்பவம் வெளியே நம்ம வீட்டாருக்கு தெரிஞ்சா ஐயோ பிரச்சனை வந்துடுமே, திட்டுவாங்களே, அடிப்பாங்களே. அவங்க திட்டுவதாக இருக்கட்டும், அடிக்கதாக இருக்கட்டும், அதுகளுக்கு பின்னால் கூட உன் நன்மை ஒன்று இருக்கும். அப்பா அம்மா அவங்களை கண்டிக்கிறது, அப்பா அம்மா அவங்களை திட்டுறது எதுக்காக நினைக்கிறீங்க? உங்கள் நன்மைக்காக தான். உங்கள் வாழ்க்கை பாழாயிடக்கூடாது, அவங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த எந்த ஒரு தப்பும் உங்கள் வாழ்க்கையில் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. ஆனால் என்ன நடக்குது? மறைக்கிறோம். மறைக்கிறதுடைய விளைவு என்ன? இந்த பாவத்துக்கு அவன் பரிகாரம் பண்ணவே இல்லை. சிம்சோன் கடைசி வரைக்கும் அவன் தலைமயிரை என்ன செஞ்சிருக்கணும்? மொட்டை அடிச்சிருக்கணும். மொட்டை அடித்தா என்ன ஆகணும்? அவன் வெளியே போயிருக்க மாட்டான். அவன் வெளியே போகாமல் இருந்தால் என்ன ஆகிருக்கும்? பெலிஸ்தரோட சண்டையே வந்திருக்காது. ஏன்னா அவன் தலைமுடியில் தான் மொத்த பவரும் இருக்குது. இப்போ சிம்சோனுக்கு தெரியும், இப்போ நான் போய் நசரேய விரதம் இருக்கிற நான் இந்த தேனை செத்த உடலேருந்து எடுத்தேன்னு சொன்னால் உடனே நியாயப்பிரமாணத்தின் முறைப்படி எனக்கு மொட்டை அடிச்சிருவாங்க. என் பலமே எதில் இருக்கு? முடியில் இருக்கு. இந்த முடி போச்சுன்னா என் பலன் போச்சு, இந்த முடி போச்சுன்னா எல்லாம் போச்சு. அதனால பாவத்தை மறைச்சிட்டார். உன் தாய் தகப்பன்மார் கிட்ட போய் நீ சொல்லி இருந்தீன்னா அவங்க ஆசாரியன்கிட்ட கூட்டு போயிருப்பாங்க. ஆசாரியன் உன் தலையை நிச்சயம் மொட்டை அடிச்சிருப்பார், ரெமிடி பண்ணியிருப்பார். ஆனால் ஒன்று நடந்திருக்கும், அந்த முடி மீண்டும் முளைக்கிற வரைக்கும் நீ வீட்டிலே இருந்திருப்ப, பிரச்சனை வந்திருக்காது. இப்போ என்ன நடந்து தெரியுமா? நீ சொல்லாமல் அதை மூடி மறைச்சிட்ட. நடந்த விஷயம், கர்த்தர் அந்த பாவ பரிகாரத்தை செய்ய வைக்கிறார். அவர் ஆசாரின் அடிக்க வேண்டிய மொட்டையை பெலிஸ்தர்கள் அடைக்கிறார்கள். அவனுக்கு தெளிலால் அடிக்கிறா மொட்டை. ஏன்? இங்கே அடிக்க வேண்டியது அவனுடைய தலைமயிர் இங்கே ஷேவ் பண்ணியிருக்கணும். ஆனால் இவங்க பண்ணலை. கர்த்தர் நியாயம் இருக்கிறவர். நியாய பிரமாணத்தின்படி அவன் அறுப்புண்டு போனோம், ஆனால் அறுப்புண்டு போக விரும்பலை ஆண்டவர். அவனை திருப்பி சேர்த்துக்கொள்ளணும் உள்ள. அவனை சேர்த்துக்கொள்றதுக்கு என்ன ரெமிடி? சரி, இங்கே இவன் அடிக்க மாட்டான், இவன் வெளியே சொல்ல மாட்டான், அடிக்க மாட்டான். என்ன செய்யணும்? இவனை ஆளை வச்சு மொட்டை அடிக்கிறார். யாரை? எதிரிகள் கையில் கொடுத்து கத்தர் அடிக்கிறார். அதுதான் நடக்கும். நீ ஒருவேளை பாவம் செய்திருந்தால், ஒருவேளை நீ ஒத்துக்கொண்டால், உன் தாய் தகப்பனிடத்தில் சொல்லி இருந்தால் இங்கேயே ரெமிடி நடந்துடும். இங்கே அதான் எப்பவும் சொல்லுவேன், பாவம் நடந்த உடனே நம்ம ஒத்துக்கிட்டோம்னா கர்த்தர் இமிடியேட்டாக நமக்கு ஒரு ரெமிடி வச்சிருப்பார். நாம் அதை மறைச்சு அது யாருக்குமே சொல்லாமல் வச்சு அதுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலான்னு வைக்கும் போது ஒரு நாள் நீ எதிரியின் கையில் பிடிச்சு கொடுக்கப்படுவேன். அதுதான் உண்மை, அதான் நடக்கும். ரெபேக்காள்கிட்ட இருந்த ஒரு நல்ல குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 24ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் சொல்லுது. வெளியே ஒருத்தன் பார்க்குறான், பார்த்து அவளுடைய மகா ரூபவதியாக இருக்கிறான்னு சொல்லி அவளுக்கு ஒரு கடகங்கள்லாம் போட்டு விடுறான். விட்ட உடனே அவள் செஞ்ச அடுத்த வேலை என்ன தெரியுமா? அவள் துரிதமாய் வேகமாய் வீட்டுக்கு ஓடி வெளியே நடந்த எல்லாவற்றையும் தான் தாய் தகப்பான் இடத்துல அறிவித்தாள். இன்னைக்கு வெளியே யாராவது ஏதாவது கொடுத்தா வீட்டில் சொல்கிறீங்களா? வாலிப பிள்ளைகளை என்ன பண்ணுறீங்க? வீட்டில் ஏதாவது கொடுத்தா அப்படியே மறைச்சி புக்குக்குள்ளே வச்சுக்கிறது, யாராவது ஏதாவது வெளியே கொடுத்தா அப்படியே பைக்குள்ளே வச்சுக்கிறது, நைட்டில் தூங்கின பிறகு எடுத்து பார்க்கறது, அதை போய் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுறது. இப்படி ஒருத்தர் கொடுத்தாரு, இப்படி ஒருத்தி கொடுத்தா என்ன செய்யலாம்? உடனே அங்கே இருக்கிறவங்க யாருன்னா அரிஸ்டாட்டலும் ப்ளூட்டோவும் கூட இருக்கிறவங்க. அவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா சாக்ரட்டிஸ். அவங்களாம் ஃபிலாசபி படிச்சுட்டு அப்படியே ஐடியா கொடுக்குறவங்க இவங்க எல்லாரும். உடனே அவங்க ஐடியா கொடுப்பாங்க. நீ நாளைக்கு போகும்போது அவர்கிட்ட நின்று பேசு, என்ன காரணம்னு கேளு. இப்படித்தான் நாசமாய் போன வாலிபர்கள் எத்தனையோ பேர், எத்தனையோ பேருடைய வாழ்க்கை நாசமாய் போய்விட்டது. வெளியே ஏதாவது நடந்தால் ஓடி வந்து சொல்லு, வீட்டுக்கு ஓடி வந்து சொல்லு, இப்படி நடக்குது வெளியேன்னு சொல்லு. பிரச்சனை பெருசாகி தீர்க்க முடியாத இடத்துக்கு போன உடனே இப்போ கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, எதுக்கும் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவோம், பிரச்சனை பெருசாக போச்சு,
நாளைக்கு உன் கூட ஹாஸ்பிட்டல் வாசல்லையும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையும் கோர்ட்டு வாசல்லையும் நிற்க போகிறது யாரு? உன் தாயும் தகப்பனும் தான். கண்ணீரோட உங்க கூட நிற்க போகிறது யாரு? அவங்க தான் நிற்பாங்க. கூட நின்றவங்களாம் என்ன ஆனாங்க? ஓடி போயிடுவாங்க. ஏன்? ஒரு லிமிட்டுக்கு மேலே யாராலையும் உனக்கு உதவி செய்ய முடியாது. ரெபேக்காள் தன் தாய் தகப்பனிடத்தில் ஓடி சென்று அறிவித்தாள் எல்லாவற்றையும். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அந்த மனுஷனை கூப்பிட்டு விசாரித்து முறைப்படி எல்லாம் அவர்கள் செய்து, ரெபேக்காள் யார்? மணவாட்டி சபைக்கு அடையாளமாய் மாறி போனாள். சிம்சோனுடைய வாழ்க்கை என்ன? வேடிக்கை காட்டுகிறவனாய் மாறி போனாள். காரணம் என்ன? எதையுமே வீட்டில் சொல்றதில்ல, மறைக்கிறது. இது பிள்ளைகளுக்கு மாத்திரம் நான் சொல்லவில்லை, கணவனுக்கும் சொல்லுகிறேன், மனைவிக்கும் சொல்லுகிறேன். கணவனும் மனைவிக்கும் நடுவில் ரகசியங்கள்னு ஒன்று இருக்கக்கூடாது. வெளியே ஒரு விஷயம் நடக்குதா, ஓடி வந்து வீட்டில் சொல்லுங்க. வீட்டில் நடக்கிற விஷயத்தை வந்து கணவன்கிட்ட சொல்லுங்க. உடனே மறைக்கிறது. கணவன்மார்களுக்கும் சொல்கிறேன், யாராவது சம்மந்தம் இல்லாதவங்க ஆஃபீஸில் உங்கள்கிட்ட அன்பாக பேசுகிறாங்களா, முதல்ல வீட்டில் சொல்லுங்கள். ரொம்ப என்ஜாய் பண்ணாதீங்க உட்காந்து அதில், அவங்க பேசுகிறதுல அவங்க பண்ணுறதுலாம் அப்படியே சந்தோஷமாக களி கூறாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்படியெல்லாம் செஞ்சுட்டு வாட்ஸ்அப் அனுப்பிட்டு எஸ்எம்எஸ் அனுப்பிட்டு டெலீட் பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சிடும்னு நினச்சிடாதீங்க. ஒரு நாள் கர்த்தர் கொண்டு வந்து நியாயத்தில் நிறுத்துவார். வசனம் சொல்லுது. யாருக்கும் தெரியாது, தெரியாமல் போயிட்டுருக்கு, ரகசியமாக போயிட்டுருக்கு. ஒரு நாள் பிரச்சனை வெடிச்சு வந்து நிற்கும். அன்னைக்கு உனக்கு துணைக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, உன் குடும்பம் தான் வந்து நிற்கும். அந்த சூழ்நிலையில் உன் துணைக்கு உன் பெற்றோர் வந்து நிற்பாங்க, உன் கணவன் நிற்பான், உன் மனைவி தான் நிற்பாங்க, வேறு யாரும் வரமாட்டாங்க. யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். இன்னைக்கு மறைக்கிறது, அதுவும் இந்த கடைசி காலத்தில் மறைக்கிறதுங்கிறது ஒரு சர்வ சாதாரணமான விஷயமா போச்சு. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவில் ஒரு ஓப்பன் புக்காக இல்லை. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு ஓப்பன் புக் இல்லை. என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஒன்றுமே கிடையாது. ஒரு நாள் வந்து பிரச்சனை வந்த பிறகு தான் எல்லாம் தெரியுது. நான் இது ஆவிக்குரிய விதத்தில் சொல்கிறேன். ஆவிக்குரிய விதத்தில் இந்த போஜனம் என்பது உபதேசத்துக்கு அடையாளமாக எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்நிய போதனைகள், வெளியே ஏதாவது போதனைகள் வருதா, ஓடி வந்து உங்கள் சபையில் சொல்லுங்கள். உங்கள் ஊழியக்காரர், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புள்ள ஊழியக்காரர்கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி உபதேசங்கள் வருது, இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு சொல்கிறாங்க, வெளியே ஒருத்தர் இதை பற்றி எனக்கு பேசுகிறாங்க, இந்த உபதேசம் என்னன்னு கேளுங்க. இன்றைக்கி என்ன நடக்குது? இன்றைக்கி நூதனமான உபதேசம். அதாவது இந்த செத்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தேன் வரும். என்ன தேன் வரும்? அது செத்த சிங்கம். அந்த சிங்கம் என்ன சொல்லும்? நீ சாகவே மாட்ட அப்படின்னு ஒரு தேன் எடுத்து போடும். கேட்கறதுக்கு எப்படி இருக்குது? காதில் தேன் வந்து பாயுது, காது நிலை. ஏன்? அப்படியே ஆசீர்வாதம், அப்படியே கேட்கறதுக்கு தேன் மாதிரி இருக்குது. சாப்பிட்றதுக்கு உபதேசம் எப்படி இருக்கு? தேன் மாதிரி இருக்குது அவங்களுக்கு. ஆனால் வந்த இடம் எங்கே தெரியுமா? செத்த சிங்கம். இன்னைக்கு அதனால விளைவு என்ன? அந்த உபதேசத்தெல்லாம் கேட்டு 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 இன்னைக்கு அது அப்படியே சபைக்குள்ள மறைவாக எல்லாருக்கிட்டையும் பரப்புறது. இந்த வீடியோவை பாருங்கள், இந்த புக்கை படித்து பாருங்கள், இந்த புக்லெட்டை படித்து பாருங்கள். ஊழியக்காரனுக்கு தெரியாது பாவம், அவர் பாட்டுன்னு சபை நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு சில ஊழியக்காரங்க ஸ்மெல் பண்ணிடுவாங்க, சபையில் ஏதோ தப்பு நடக்குது, சபைக்குள்ளே ஏதோ ஒரு காரியம். ஏன்னா ஆவியானவர் உணர்த்துவார், கண்டிப்பாக உணர்த்துவார். நீ சபை மேலே பாரமாக இருந்து இந்த சபையை எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி முழு பாரத்தோடு இருந்தினா கண்டிப்பாக ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்திடுவார். உங்கள் சபைக்குள்ளே இப்படிப்பட்ட கலைகள் உள்ளே வரும்போது உங்களை அறியாமலேயே நீங்கள் அதை ஸ்மெல் பண்ண வச்சிருவார் ஆவியானவர். அது உள்ளே வந்துடும். சிலர் பாவம் தெரியாது, அப்படியே 3 மாதம் 6 மாதம் அந்த வேர் உள்ளே விடும். சபைக்குள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு குரூப் அப்படியே மொத்தமாக வெளியே போகும். எங்கே வரீங்க? அது வேற ஒரு உபதேசத்துக்கு போகுது. இந்த செத்த சிங்கத்துடைய தேனி என்னைக்கு வந்துச்சு? 6 மாதத்துக்கு முன்னாடி உள்ளே வந்துச்சு. அதைத்தான் சொல்ல வரேன். முந்தியெல்லாம் வெளியே யாராவது உபதேசம் கொடுத்தாங்கன்னா நாங்கள் போய் எங்கள் சபையில் ஊழியக்காரர்கிட்டையோ அல்லது சபையில் இருக்கிற மூப்பர்கள்கிட்டையோ உதவி ஊழியர்கள்ட்டையோ போய் கேட்போம். என்ன சொல்லி கேட்போம்? இந்த மாதிரி சொல்கிறாங்க, சரியா தப்பான்னு கேட்போம். அவங்க எங்களுக்கு வேத வசனத்தோடு அதை விளக்கி கொடுப்பாங்க. எங்களுக்கு எது சரியான உபதேசம் எது தப்பான உபதேசம் கிளியராக தெரிஞ்சிடும் பாருங்க. இப்போ நிலைமை என்ன தெரியுமா? சபையில் உபதேசம் கொடுக்கப்படுது, விசுவாசி ஊரெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு இருக்கு. எங்கள் பாஸ்டர் இப்படி பண்ணுறாரு, எங்கள் பாஸ்டர் இப்படி பண்ணுறாரு. சில நேரங்களில் சில ஊழியர்கள், சபை ஊழியர்கள் தவறான உபதேசத்தை கொடுக்குறாங்க. இப்போ கடைசி காலத்தில் நான் அதையும் ஒத்துக்கிறேன். ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒருத்தர் எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு அந்த ஊழியர் சொன்னாராம், சபையில் அந்த போதகர் விசுவாசிகளுக்கு சொல்கிறாராம், இயேசுங்கிற பேரையே சபைக்குள்ளே யாருமே சொல்லக்கூடாது.
அந்த பேரை நம்ம இப்போ சொல்லவே கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? இந்துக்கள் எல்லாம் உள்ளே வர்றதுனால, புறஜாதி மார்க்கத்தார் உள்ளே வர்றதுனால நாம் அவங்க கடவுளுடைய பேரை சொல்லித்தான் உள்ளே கூப்பிடணும். மாய்மலக்காரன் எப்படி கூப்பிட்டுட்டு கடைசியாக ஒரு நாள் என்னைக்காவது சில வருஷங்கள் கழித்து இயேசுங்கிற பேரை நம்ம சொல்லுவோம். அது வரைக்கும் நாம் இந்துக்கள் போலவே சபை நடத்துவோம். தேவனுக்கு விரோதமான. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்லைன்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்நிய உபதேசம், கள்ள உபதேசம், உங்களை சபைக்கு விரோதமான உபதேசங்கள் வெளியே வருது, சபைக்குள்ளேயும் வருது. கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை நாங்கள் என்னங்க செய்யணும்? ஒரு மூப்பர் சபையில் இருப்பாங்க, எல்லாம் உங்களுக்கு ட்ரஸ்ட்ஃபுல்லாக யாராவது ஒரு பைபிள் டீச்சர், அவங்கள கேளுங்க, இப்படி இருக்குது, உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. பல நேரங்களில் இதான் நடக்குது. சிம்சனுடைய வீழ்ச்சி எங்கே இருக்குது? செத்த சிங்கத்துக்கிட்ட எடுத்த தேனை எங்கேருந்து எடுத்தோன்னு பேரண்ட்ஸுக்கிட்ட சொல்லாதது. உங்கள் பெற்றோர்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் ஆவிக்குரிய பெற்றோர்கிட்ட சொல்லுங்கள், சபையில் சொல்லுங்கள், இப்படி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி உபதேசங்கள் வருது, நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேளுங்க. அதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி அதனுடைய வீழ்ச்சி இன்றைக்கி விழுந்து போகிறது. சிம்சோன் கர்த்தருக்கு முன்பாக பலமுள்ள ஒரு ஊழியக்காரன். அவனை மாதிரி ஒரு ப்ராடக்ட் வேறு கிடையவே கிடையாது. அவன் தான் அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் யூனிக். அவனோட வீழ்ச்சி என்ன? ஃபஸ்ட்டு அவன் போகக்கூடாத இடத்திற்கு போகினான். ரெண்டாவது, அவன் சாப்பிடக்கூடாத இடத்திலிருந்து சாப்பிட்டான். மூன்றாவது, அவன் தன் தாய் தகப்பனிடத்திலே அதை மறைத்தான். சங்கை, இந்த இடத்துக்கும் சிம்சோன் தெளியாள்கிட்ட விழுந்ததுக்கும் என்ன சம்மந்தம்? இதுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னீங்கன்னா, அந்த வீழ்ச்சிக்கு இதுதான் காரணம். எப்படி காரணம்? இப்போ நான் உங்களுக்கு அது ஒரு டைம் லைனாக சொல்கிறேன், கவனிங்க. இப்போ அவன் சிங்கத்தை ஜெயித்து போடுறான். திருப்பி அந்த சிங்கத்தை பார்க்குறதுக்கு அதுக்கிட்ட போகிறான். அதுக்கிட்ட போகும்போது தான் அங்கே தேன் இருக்கிறத பார்க்குறாரு. அந்த தேனை எடுத்து அவன் சாப்பிட்றான். அந்த தேனை சாப்பிட்ட பிறகு தன் பெற்றோர் இடத்துல அந்த தேன் எங்கேருந்து வந்துச்சுன்னு அவன் சொல்லலை. ஸோ இப்போ அவன் பாவ பரிகாரத்தை அவன் பண்ணவே இல்லை. ஏன்னா அவன் பாவ பரிகாரம் பண்ணால் என்ன பண்ணணும்? என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தின்படி அவனுக்கு ஆசாரியன் அவனுடைய தலையை என்ன செய்யணும்? மொட்டை அடிக்கணும். இவன் அந்த தலையை மொட்டை அடிக்கலை. அடிக்காமல் அந்த பாவத்தோடையே அவன் வாழ தொடங்கிட்டான். அப்படி தான் பல நேரங்களில் நடக்கும் பாருங்கள். பாவத்துக்கு பரிகாரம் பண்ணாமல் அந்த பாவத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பாவம் பழகிரும். பாவம் பழகிட்டு பாவம் சரியாக போயிடும். ஒரு காலத்தில் பாவம் வெறுக்கப்பட்டது, அதற்கு பிறகு பாவம் சகித்து கொள்ளப்பட்டது, இப்பொழுது பாவம் நேசிக்கப்படும். ஒரு உணர்த்துதல் ஒன்று ஆண்டவர் கொடுப்பார், இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு. அந்த உணர்த்துதலுக்கு கீழ்ப்படிஞ்சா உடனே ஒரு பாவ மன்னிப்பு அங்கே இருக்கும். இப்போது சவுலுக்கு ஒரு உணர்த்துதல் சாமுவேல் வழியாக கிடைக்குது. என்ன கிடைக்குது? இந்த ஆடு மாடு சத்தெல்லாம் கேட்குது, இது என்னப்பா அப்படின்னு. உடனே அவர் அந்த உணர்த்துதலுக்கு அவர் என்ன செஞ்சுருக்கணும்? கீழ்ப்படிஞ்சு உடனடியாக அந்த ஆடு மாடெல்லாம் வெட்டி போட்டு, அடுத்து சவுல் நீ பலி செலுத்துறது என்னப்பா, நான் வர வரைக்கும் நீ ஏன் வெயிட் பண்ணலன்னு கேட்குறாரு. உடனடியாக சவுல் என்ன செய்யணும்? நான் செஞ்சது தப்பு தான் எல்லாம் ஒத்துக்கிட்டு அதுக்கான பாவ பரிகாரத்தை ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும். சவுல் ஒவ்வொரு இடத்துலையும் நியாயம் கற்பிச்சே வருவார். தான் செஞ்சது சரி, தான் செஞ்சது சரின்னு சவுல் அதுக்கு ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே வருவார். நீ ஏன் ஆசாரியன் மாதிரி பலி செலுத்தின, நீங்கள் வரத்துக்கு லேட் ஆச்சு, ஜனங்களாம் போயிட்டாங்க, அதனால் நான் செலுத்தினேன். அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவார் பாருங்கள் சவுல். அதுதான் சொல்ல வரேன். இப்போ அதுக்கான காரணத்தை சொல்ல 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 அதுக்கப்புறம் சவுலுக்கு தான் செய்யறது எதுவுமே தப்பு இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஏன்னா பாவம் பழகிருச்சு. ஒருத்தனை கொல்றதுக்கு ஓடுறான், தேடி பிடிக்கிறான், அவன் எங்கே இருந்தாலும் கொல்றாங்கிறான். அது அவன் பார்வைக்கு தப்பாகவே தெரியல பாருங்க. ஆனால் தாவீது எடுத்துக்கொள்ளுங்க, அவன் உணர்த்தின உடனே, நீ தப்பு செஞ்சிட்டேன்னு நாத்தான் சொன்ன உடனே, நீயே அந்த மனுஷனை சொன்ன உடனே உடனடியாக அவனை ஒப்புக்கொள்றான். அதுக்கப்புறம் அந்த பாவத்துக்குள்ள அவன் எந்த பாவத்துக்குள்ளேயும் அவன் போகலை பாருங்க. அதுக்கப்புறம் சவுலை கொலை பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் எத்தனை தடவை அவனுக்கு வந்துச்சு. அந்த உணர்வு அவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு உணர்த்துதல் வரும்போது அந்த உணர்த்துதலுக்கு நாம் ஒப்பு கொடுத்துட்டோன்னா பாவம் அதுக்கு பிறகு கிட்ட வராது. நாம் அந்த பாவத்தை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த பாவம் பழகிரும். இப்போ சிம்சனுக்கு பாவம் பழகிருச்சு, மொட்டை அடிக்கலையா, அதுக்கப்புறம் அவர் பழம் சாப்பிட்டாரா, இப்போ அவருக்கு பலன் குன்றவே இல்லை பாருங்களேன். ஏன்? பாவம் செஞ்சேன் ஆனால் என் பலன் குன்றவே இல்லை. நான் பாவம் செஞ்சேன், என் ஊழியம் நிற்கவே இல்லை. நான் பாவம் செஞ்சேன், அற்புத அடையாளம் செய்கிறது குறையவே இல்லை. நான் பாவம் செஞ்சேன், ஆனாலும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ என்ன ஆகும்? என்ன நடக்கும்?
அவங்களுக்கு அவங்க வியூவில் நம்ம செய்கிறது சரின்னு ஆயிரும், செய்கிற பாவம் பாவமாகவே இருக்காது. இப்பேற்பட்டவங்க தான் கடைசி காலத்தில் நியாய தீர்ப்பு வரும்போது உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தணும் அல்லவான்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்வார், உங்களை அறியேன். அப்போ தீர்க்க தரிசனம் நடந்துச்சே ஆண்டவரே, அப்போ அற்புதம் நடந்துச்சே, நீ அந்த பாவத்தில் பழகிட்டப்பா, இது அற்புதம் வேற, இது ஜனங்களுக்காக நான் செய்தது, இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த சுவிட்ச் ஆஃப் ஆனால் இந்த சுவிட்ச் லைட் எரியாதுன்ற மாதிரிலாம் கிடையாது. பாவம் செஞ்ச உடனே இது ஆஃப் ஆகிடும், பாவம் செஞ்ச உடனே தீர்க்க தரிசனம் வரம் போயிடும். அப்படி பார்த்தா ஆண்டவர் பிசாசை என்னைக்கு என்ன பண்ணியிருக்கணும், அவனை கீழே தள்ளும் போது அவங்ககிட்ட இருந்த மொத்த பவரையும் எடுத்து போட்டிருக்கணும். ஆனால் வசனம் சொல்லுது அவனுக்கு என்ன இருக்குது, எல்லாமே இருக்கு. இன்றைக்கும் அவன் அப்படி தான் இருக்கிறான். அவன் அழகை தான் கர்த்தர் மாற்றி சாமலை போல் மாற்றிட்டாருன்னு இருக்கு. மற்றபடி அவங்ககிட்ட இருந்த மியூசிக் டேலண்ட் இன்னும் அவங்ககிட்ட இருக்கு. இன்னும் மியூசிக்கை உலகத்தில் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறான் பிசாசு. கவனிச்சு கொள்ளுங்க, எப்போவுமே ஒரு பாவ உணர்த்தல் வரும்போது உடனடியாக அந்த பாவத்திலேருந்து வெளிவரத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அந்த பாவத்தையும் செஞ்சுக்கிட்டு இந்த மினிஸ்ட்ரியை நீங்கள் செய்யும் போது இந்த மினிஸ்ட்ரியும் பாவமும் பாதிக்கப்படும் நீங்கள் நினைப்பீங்க. நான் பாவம் செஞ்சதுனால இந்த மினிஸ்ட்ரி பாதிக்கப்படும்னு. பாதிக்கப்படாது, அது பாட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ மோசே அடித்தார்ல, ஆண்டவர் பேச தானே சொன்னார், மோசையை அடித்தார்ல, அடித்த உடனே என்ன நினைஞ்சிருக்கணும், தண்ணி வராமல் இருந்திருக்கணும். தண்ணி வராமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும், மோசேக்கு தெரிஞ்சிருக்கும், ஐயோ தண்ணி வரலையே, எங்கேயோ மிஸ்டேக். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், தண்ணி வந்துச்சு. ஏன் தண்ணி வந்துச்சு, அது ஜனங்களுக்கு தேவையான தண்ணி, அது வரும். ஜனங்க பசியோடு இருக்கிறாங்க, தாகத்தோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு தண்ணி தேவை, அது வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் மினிஸ்ட்ரி ஃபெயிலியர், மோசே ஃபெயிலியர். ஊழியம் நடந்துச்சு, மோசே ஃபெயிலியர். அதான் சிம்சோனுக்கு. இங்கே சிம்சோனுக்கு என்ன, நான் செத்த இடத்துலேருந்து எடுத்து சாப்பிட்டேன், தேனியை சாப்பிட்டேன், டெட் பாடிக்கிட்ட போனேன், திராட்சை தோட்டத்துக்கு போனேன், ஆனால் ஏன் பவர் என்னை விட்டு போகவே இல்லை, நீ அப்படியே போயிட்டாரு. அதான் சிம்சோனுடைய வீழ்ச்சி. யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். வரங்களை வைத்து உங்கள் ஊழியங்களை நிர்ணயம் பண்ணாதிருங்கள். உங்கள் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை வேறு, வரங்கள் வேறு. பிசாசுகளும் வரத்தை யூஸ் பண்ணும், பிசாசும் அற்புதம் செய்யும். அப்போ விசுவாசிகளுக்கு நான் சொல்கிறேன், வரங்களை வைத்து கிரியை நடக்கிறத வச்சு ஒரு ஊழியக்காரனை டிசைட் பண்ணாதீங்க. அதை நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எதை வச்சுமே டிசைட் பண்ணக்கூடாது. அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தையை வச்சு, அந்த ஊழியக்காரனுடைய பர்சனல் லைஃப், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கூட்டம் என்ன சொல்லுது தெரியுமா, எங்கள் ஊழியக்காரனுடைய பர்சனல் லைஃப்பை பார்க்காதீங்க, அவர் எங்களுக்கு ஊழியம் பண்ண வந்தார், அவர் ஊழியம் கரெக்டாக பண்ணுறாரா அதோட விட்டுருங்க. இதே தான் நம்ம விசுவாசிக்கும் பொருந்தோம். விசுவாசி பர்சனல் லைஃப்பை பார்க்காதீங்க, நாங்கள் சர்ச்சுக்கு ஆராதிக்க வந்தோம், கரெக்டாக ஆராதிக்கிறோமா அதை மட்டும் பாருங்கள். அதைத்தான் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பிடிச்சிட்டு இருக்கிறான். ட்ரெஸ்ஸை பார்க்காதீங்க, முடி வெட்டுறதை பார்க்காதீங்க, எங்களுடைய ஆக்டிவிட்டீஸை பார்க்காதீங்க, எங்கள் டேலண்ட்டை மட்டும் பாருங்கள். ஆண்டவர் உன்னை கொண்டு வந்து சபைக்கு கொண்டு வந்தது, ஊழியத்துக்கு கொண்டு வந்தது, உன் டேலண்ட்டை ப்ரொமோட் பண்ணி உன்னை ஆண்டவர் ஃபேமில் கொண்டு வரதுக்கு இல்லை. ஆண்டவர் கொண்டு வந்தது என் ஆவிக்குரிய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு. இன்றைக்கி நிறைய பேர் அங்கே தான் மிஸ்டேக் நடக்குது. இதெல்லாம் பார்க்காதீங்க. ஏன் இதெல்லாம் பார்க்குறீங்க, நான் எப்படி பாடுறேன்னு பாருங்கள், நான் எப்படி பிரசங்கம் பண்ணுறேன்னு பாருங்கள், என்னுடைய ஊழியத்தில் அற்புதம் அடையாளம் நடக்குதா அதை மட்டும் பாருங்கள். என் தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்காதீங்க. உள்ள என்ன இருக்குதோ அதானே வெளியே வரும். அப்படி தானே வசனம் சொல்லுது. உனக்குள்ள உலகம் இருக்குது, அது வெளியே வருது. உன்னை நீ தானே ரோல் மாடல். நீ வெளியே பார்க்காத உள்ள மட்டும் பாருன்னா என்ன அர்த்தம்? அப்போ இயேசு கிறிஸ்துவை வெளியே பார்க்கவே வேண்டாம், அவர் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போவார். ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ளே மட்டும் பார்க்கணுமா? இதுதான் ஊழியக்காரனுடைய வீழ்ச்சி. ஊழியக்காரனுடைய வீழ்ச்சி. உள்ளும் புறமும் பாத்திரம் க்ளீன் பண்ணுன்னு பைபிள் சொல்லுது. உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டறின்னு சொல்லுது. வெளியே நீ என்னை கவனிக்காத, உள்ள மட்டும் பாருன்னு சொன்னீங்கன்னா பிசாசுடைய உபதேசத்தில் நீ விழுந்துட்டேன்னு அர்த்தம். ஊழியக்காரனுடைய பர்சனல் லைஃப்பை பார்க்காதீங்க, ஊழியக்காரனுடைய ஊழியத்தை மட்டும் பாருங்கன்னா அதுக்கு ஊழியக்காரன் தேவையே கிடையாது. ஊழியக்காரனுடைய பர்சனல் லைஃப்பை தான் ஃபஸ்ட்டு எழுதுறாரு பவுல். அவன் எப்படி இருக்கணும், அவனுடைய குணாதிசயம் எப்படி இருக்கணும், அவன் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கணும், அவன் பிள்ளைகள் எப்படி இருக்கணும், அது வரைக்கும் எழுதியிருக்கிறாரு. அவன் பிள்ளைகள் கூட எப்படி இருக்கணும்னு எழுதியிருக்கிறார் பவுல். அப்போ இன்றைக்கி நம்ம எதை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? என்னுடைய ஊழியம் பக்காவாக நடக்குதா, மற்றதை பற்றி கவலைப்படாதப்பா. உன் பிள்ளைங்கள் வாழ்க்கை கெட்டு போய் கிடக்கு, உன் வாழ்க்கை கெட்டு போய் கிடக்கு, மினிஸ்ட்ரி நல்லா நடக்குது. விசுவாசி என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையும் அப்படியே தான் இருக்குது, ஊழியக்காரன் வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன முடிவு எடுத்துட்டீங்க? நீ என்ன கேட்காத, நான் ஒன்றை கேட்க மாட்டேன். ரெண்டு பேருமே பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. அப்படி போதிக்கிற ஊழியக்காரனும் போக மாட்டான், அங்கே உட்காந்துருக்கிற விசுவாசியும் போகாது. வெரி கேர்ஃபுல்.
உள்ளும் புறமும் பாத்திரம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். அது தேவனுடைய பாத்திரம். ஒருவேளை வெளியே நீ ட்ராமா போட்டுட்டு வெளியே எப்படி நல்லா பரிசுத்தமாக இருக்கிறத காட்டிட்டு உள்ளுக்குள்ள பாத்திரம் அழுக்காக இருந்துச்சு, நியாய தீர்ப்பு நாள் ஒன்று வரும். கர்த்தர் சொல்வார், உன்னை நான் அறியேன். அதுதான் சிம்சோனுக்கு நடந்துச்சு. சிம்சோனுடைய வாழ்க்கையினுடைய வீழ்ச்சி அதுதான். பெற்றோர்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டு மொட்டை அடிக்காமல் அவர் முடியோடு அழகாக சுற்றிக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் வந்தது, கர்த்தர் எதிரிகள் கையில் பிடிச்சி கொடுத்தார். அவர்கள் மொட்டை அடித்தார்கள் அவனை. ஆசாரியன்கிட்ட போயிருந்தால் அவனே அழகாக அடிச்சிருப்பான். அடிச்சுட்டு ஒரு வாரம் வெயிட் பண்ணுன்னு இருப்பான். ஒரு வாரம் கழித்து முடி முளைக்கும், மீண்டும் உன் வல்லமை வரும்னு சொல்லியிருப்பான். இப்போ எதிரிகிட்ட போனதுனால என்னாச்சு? முடியும் போச்சு, கண்ணும் போச்சு, புகழ் போச்சு, ஊழியம் போச்சு, எல்லாம் போச்சு. ஒரு வேளை சிம்சோன் அந்த இடத்துல தன் தாய் தகப்பன்கிட்ட சொல்லியிருந்தானா என்ன பண்ணியிருப்பாங்க? ஆசாரியன்கிட்ட கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஆசாரியன் என்ன பண்ணியிருப்பாரு? அந்த இடத்துல, வா சிம்சோன், நீ பண்ண தப்பு தான், நம்ம மொட்டை அடிச்சிருவோம், ஒரு இடத்துல உட்காரு, ஒரு வாரம் வெயிட் பண்ணு, மீண்டும் முடி முளைக்கும், புறா குஞ்சுகளை கொண்டு வந்து கொடு, பலி கொடுக்கலாம், உனக்கு பதிலாக புறா குஞ்சு போயிடும், நீ திருப்பியும் ஊழியம் தொடரணும்னு அவனுக்கு ஒரு ரெமிடி கிடச்சிருக்கும். இப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? சிம்சோன் மறைச்சதுனால, யாருக்கும் தெரியாதுன்னு மறைச்சதனுடைய விளைவு என்ன தெரியுமா? கண்ணு போச்சு, புகழ் போச்சு, சிம்சோன் மேலே இருந்த பயம் போச்சு, கை விலங்கு போட்டு வேடிக்கை காட்டுகிறவனாய் மாறினானாம். 16ஆம் அதிகாரம் 25வது வசனம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் சொல்லுகிறது, வேடிக்கை காட்டினான் அவர்களுக்கு முன்பாக. யாருக்கு முன்பாக வேடிக்கை பொருளாக மாறிட்டான் தெரியுமா? எந்த பெலிஸ்தர் இவனை பார்த்து பயந்தாங்களோ, எந்த பெலிஸ்தர் ஒரு பொம்பளை பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறான், தெளிலாள் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க, எப்படியாவது சிம்சனை பிடிச்சி கொடுத்துரு, எங்களால் முடியல, எத்தனை பேர் போனாலும் அடிக்கிறான். அவனுக்குள் ஒரு ஸ்பிரிச்சுவல் பலம் இருந்துச்சு. அந்த பலத்தினுடைய வீழ்ச்சி எங்கே வந்தது தெரியுமா? அவன் மறைச்சதுனால. இப்போ என்ன ஆயிடுச்சு? வேடிக்கை பொருள், கோமாளி மாதிரி மாறிட்டான். நிறைய ஊழியக்காரங்களை நாம் பார்த்துருக்குறோம், அவனுடைய முடிவு காலம் கோமாளித்தனமாய் மாறிடுச்சு. வேடிக்கை பொருளாக அவங்க பார்க்கறதுக்கு ஒரு காலத்தில் கர்த்தருக்கென்று ஃபயரா, சிங்கம் போல, ஆண்டவருக்கென்று வல்லமையுள்ள ஊழியக்காரர்களாக எடுத்து வல்லமையாக பயன்படுத்தப்பட்டார்கள். முடிவு காலத்தில் கோமாளி மாதிரி மாற்றி வச்சிருக்கான் பிசாசு. அவங்கள பார்க்கறதுக்கு வேடிக்கை பொருளாக, அடுத்தவங்க சிரிக்கிற பொருளாக, அடுத்தவர்கள் பார்த்து அவர்களை பார்த்து நகைக்கிற பொருளாக மாறி போய் நிற்கிறார்கள். காரணம் என்ன? தன் பாவத்தை ஒத்துக்கொள்ளாத தன்மை, தன் பாவத்தை விட்டு வழி விலகாத தன்மை. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். தேவன்கிட்ட போயிருங்க. பாவம் செஞ்சிட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன், பாவம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெமிடி தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மட்டுமே, நோ அதர் பர்சன். வேற எங்கே போனாலும் உனக்கு ரெமிடி கிடைக்காது. ஒருவேளை அந்த பாவத்தை நீங்கள் மறைச்சிட்டிங்கன்னா, ரெமிடி பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா, நடக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக போயிட்டுருக்குது, அப்போ நம்ம ஆண்டவர் நம்மக்கிட்ட கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா ஒரு நாள் கணக்கு தீர்ப்பார். ஏன்னா கணக்கு தீர்த்தா தான் அவனை பரலோகத்துக்கு கூட்டு போக முடியும். அவன் நீதி உள்ள நியாயாதிபதி, நீதிமானுக்கு இங்கேயே சரி கட்டப்படும், இங்கேயே கணக்கு தீர்ப்பார். கணக்கு தீர்க்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? மொட்டை அடிப்பாங்க, புறஜாதியார் மொட்டை அடிப்பாங்க. கணக்கு தீர்க்கும் போது என்ன ஆகும் தெரியுமா? கண்ணு பிடுங்குவாங்க. கணக்கு தீர்க்கும் போது என்ன ஆகும்? கை விலங்கு போடுவாங்க. உன்னை பப்பட்டா கொண்டு போய் நிறுத்துவார் ஆண்டவர், கேலி பொருளாய் நிறுத்துவார். உண்மை சரி பண்ணிக்கணும். சான்ஸ் ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்குறாரு. வாய்ப்பு இருக்கும்போதே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துடணும். இன்றைக்கி நிறைய பேர் கேலி பொருளாக மாறிட்டே வராங்க. ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுப்போம். அப்போ இதுலேருந்து எனக்கு ரெமிடியே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் இன்னென்ன காரியங்கள் செஞ்சுருக்கிறேன், எனக்கு ரெமிடி கொடுங்க, நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு காரியம் செய்ய போகிறார். அதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 30வது வசனம், என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்களின் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். கவனிச்சு கொள்ளுங்க. சிம்சோன் மீண்டும் முடிமுளைத்தது. சிம்சோனுக்கு மீண்டும் வல்லமை வர தொடங்கியது. மீண்டும் ஆவியானவர் அவனை கையில் எடுக்க ஆரம்பித்தார். எப்போ? அவன் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணான். இந்த ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றத அவன் தாய் தகப்பன் மார்கிட்ட சொல்லி அன்னைக்கே பண்ணியிருந்தா இவ்வளோ லாஸ் இல்லை அவனுக்கு. ஆனாலும் கூட இவ்வளோ லாஸுக்கு பிறகு அவன் ஒப்பு கொடுக்குற ஆண்டவர்கிட்ட.
ஆண்டவரே எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்கப்பா. அவன் கேட்குறான், ஆண்டவரே எனக்கு இன்னும் ஒரு விசை, எனக்கு ஒரு விசை மாத்திரம். அந்த 28வது வசனத்தில் அவன் சொல்கிறான் பாருங்களேன், இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே, ஒன்லி ஒன் சான்ஸ் கொடுங்கப்பா. இன்னைக்கு அந்த சான்ஸை கேட்டு பாருங்களேன். ஒரே ஒருத்தர் ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சது என்ன பாவமான இருக்கட்டும், மறைக்காதீங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அது உன் தாய் தகப்பன்ட்ட போய் சொல்லுங்க, ஒப்புரவாகுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கேளுங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கப்பா. ஆண்டவர் எப்படி உன்னை பயன்படுத்துவார் தெரியுமா? உன் முன்னிலைமை பார்க்கிலும் இந்த பின்னிலைமை 2 மடங்கு கர்த்தர் எடுத்து உன்னை வல்லமையாக பயன்படுத்துவார். சிம்சோனுடைய வீழ்ச்சி இருக்க, அது தற்காலிகம். சிம்சோனுக்கு ஆண்டவர் 2வது சான்ஸ் கொடுத்தாரு, அதுதான் நிரந்தரம். நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு ஆண்டவர் மன்னிச்சுருவாரோ. அந்த ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு இவ்வளோ வாய்ப்பு கொடுத்து ரட்சிப்புக்குள்ளே வந்து ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவியை பெற்று ஞானஸ்தானம் எடுத்து இத்தனை வருஷம் கழித்து நான் பாவம் செஞ்சுட்டேனே, ஆண்டவர் மன்னிப்பாரா? மன்னிப்பார், மன்னிப்பார், கண்டிப்பாக மன்னிப்பார். உன் ஆத்மா, இந்த ஜீவன் உன்னை விட்டு போகிறதுக்கு முந்தின நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் மன்னிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீ எந்த நிலைமையில என்ன பாவம் செஞ்சு நீ என்ன ஸ்தானத்தில் இருந்து, நான் சொல்றேன் ஊழியக்காரன் ஸ்தானத்தில் இருந்தால் கூட சரி, இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த பைபிள் ஃபுல்லாங்க 2வது சான்ஸில் வந்தவங்க தான் அதிகம். ஆபிரகாம் 2வது அழைப்பில் வந்தவர் தான். தாவீது முதல் தடவை ராஜ்யபாரத்தை இழந்து 2வது தடவை வந்தவர் தான். சிம்சோன் 2வது தடவை வந்தவர் தான். பேதுரு 2வது அழைப்பை பெற்றுக்கொண்டவர் தான். முதல் அழைப்பை விட்டுட்டு போனவர் தான் அவர், மீன் பிடிக்க போறேன்னு திருப்பி வந்தவர் தான் அவர். இன்னைக்கு எத்தனையோ பேர் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க, செகண்ட் சான்ஸ். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்க விரும்புகிறார். நம்ம ஆண்டவருக்கும் நமக்கும் அது ஒன்று தாங்க வித்தியாசம். கிறிஸ்தவம் என்பதே விழுந்து போனவர்களை தூக்கிறதுக்கு வந்தது தான். கிறிஸ்தவம் என்பதே பாவத்தில் விழுந்தவங்களை மீண்டும் மேலே கொண்டு வருவதுக்கு தான் கர்த்தர் கொண்டு வந்தார். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய நோக்கம் என்னவா இருக்குதுன்னா, ஒரு பாவியை அப்படியே போட்டு அமுக்கிறது, அப்படியே அவன் எழுந்திருக்க விடாமல் பண்ணுறது, அவன் அத்தோட காணாமல் போயிடணும்னு நினைக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை நான் உன்னை தூக்க தான் விரும்புகிறேன். கிறிஸ்தவத்தினுடைய வேலையே தூக்குவது தான். இப்போ என்ன ஆண்டவர் தூக்க விரும்புகிறாரு? ஆண்டவர் உனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்க விரும்புகிறார். இல்லைங்க 2வது சான்ஸ் முடிஞ்சு 3வது சான்ஸ் கொடுக்க விரும்புகிறார். எப்படி அவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்க? 7-70 தடவை அவர் பேதுருக்கிட்ட மன்னின்னு சொன்னார்னா, அந்த 7-70 தடவை அவரும் மன்னிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவன் 2 தடவையோட இந்த உலகத்தை நான் மன்னிக்க மாட்டேன் நிறுத்தி இருந்தார்னா இந்த பூமி இன்னைக்கு இருக்காது. 2 தடவையோட நான் ஒருத்தருடைய பாவத்தை அதுக்கு மேலே மன்னிக்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்லியிருந்தா ஒரு மனுஷன் கூட இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்க முடியாது. ஆண்டவர் 7-70 தடவை மன்னிக்க விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் மீண்டும் உன்னை வல்லமாய் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். நீ முன்னாடி செஞ்ச மினிஸ்ட்ரியை விட பின்னாடி செஞ்ச மினிஸ்ட்ரி இன்னும் 2 மடங்கு இருக்கும். அதான் வசனம் சொல்லுது, அவன் உயிரோடு இருந்து பெலிஸ்தர்களை கொண்டதை பார்க்கிலும் அதிகமானவர்களை அவன் சாகிற அன்னைக்கு அந்த ஒரு நாளில் செஞ்சிருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெலிஸ்தர்களுக்கு அவன் வேடிக்கை பொருள், ஆனால் தேவனுக்கு அவன் மீண்டும் கர்த்தருடைய கருவி. மீண்டும் கர்த்தருடைய கருவி. அவன் எந்த வேடிக்கை பொருளாக உன்னை மாற்றினார்களோ, எந்த இடத்துல நீ தலை குனிந்து நின்றாயோ, எவர்களுக்கு முன்பாக நீ உருப்பட மாட்டேன்னு சொன்னாங்களோ, உன் மினிஸ்ட்ரி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்களோ, இத்தோடு நீ காணாம போயிட்டேன்னு சொன்னாங்களோ, அதே இடத்துல முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமையில வல்லமையாய் எடுத்து நிறுத்துவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கிறார். விழுந்து போனவனை மண்ணோட மண்ணா போகணும்னு ஒரு நாளும் கர்த்தர் சொன்னதில்லை. அவனை மீண்டும் எழுப்பி நிற்க வைக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் நீ பாவத்தை ஒப்புக்கொடு, ஆண்டவர் திருப்பி எடுப்பார், உன் ஊழியத்தை கட்டுவார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்ப தேவன் வல்லமையுள்ளவராக இருப்பாரானால் உன்னுடைய கூடாரத்தையும் கர்த்தர் எழுப்புவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் அதான் விரும்புகிறார். நம்ம கூடாரத்தை ஆண்டவர் எழுப்ப போறார். உன் விழுந்து போன கூடாரங்களை திருப்பி சரி கட்டுங்க. மீண்டும் அந்த கூடாரத்தை கர்த்தர் எழுப்புறதுக்கு விரும்புகிறார். அது ஊழியத்தின் பாதையாக இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், உன் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் லைஃபாக இருக்கட்டும், இல்லை ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், மீண்டும் கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு கர்த்தர் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒன்று, ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை மன்னித்தரலாம், இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை எழுப்பி காட்டும். எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, எத்தனையோ பரிசுத்தவான்கள் இதில் இருந்து விழுந்து போயிட்டாங்க, தேவன்கிட்ட வரல. முதல் ராஜா இஸ்ரவேலுக்கு, அவன் பேர் எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்கள் பட்டியல் இருக்கு. அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாச வீரர்கள் பட்டியலை நீங்கள் வாசிச்சு பாருங்க. 32வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, பின்னு நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறைத்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போகாது. யாரு? ஆபேல் முதல் கொண்டு தீர்க்கதரிசிகள் வரிகள் உள்ள பட்டியல்ல சிம்சோனுடைய பேரும் வந்துருச்சு.
விசுவாச வீரர்கள் பட்டியலில் சிம்சோன் பேர். யாரு? மீண்டும் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருக்கிறவங்களுடைய லிஸ்ட்டில் சிம்சோன் வந்துட்டான் பாருங்க உள்ள. இதில் நான் சொல்கிறது ஒருவேளை தெரியாது, ஆனால் இங்கே சாலமோன் பேர் இல்லை. இங்கே கொடுக்கப்பட்டவங்க பேரில் சாலமோன் பேர் இல்லை. அவ்வளோ பெரிய ஞானி, தேவாலயம் கட்டினவன், கடைசி வரைக்கும் அவன் மனம் திரும்பலை, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கவே இல்லை. அந்த ராஜாக்கள் புஸ்தகத்தை வாசிச்சிங்கன்னா அவன் மன்னிப்பு கேட்டான்னு இல்லை. தாவீது மன்னிப்பு கேட்டான்னு இருக்கு, சிம்சோன் மன்னிப்பு கேட்டான்னு இருக்கு. 2 பேரும் இங்கே இருக்காங்க, விசுவாச வீரர்கள் பட்டியலில் இருக்காங்க. சாலமோன் இல்லை. அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீ மாத்திரம் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் இந்த காரியங்களெல்லாம் ஒதுக்கிட்டு, நான் வாலிபர்களுக்கு சொல்கிறது அதுதான், ரொம்ப முக்கியமானது சொல்கிறது அதுதான். கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போய் நிற்காதீங்க. கர்த்தர் அனுமதிக்காத இடத்துல போய் திருளுக்கு நிற்கிறது. நான் கொன்று போட்டதான் அந்த சிங்கக்குட்டியை நான் பார்க்கும்படி வழி விலகி போவேன். அந்த இடத்துல நான் போய் பார்க்குறேன், அதெல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பழைய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் இருப்பானுங்க, ரவுடி பசங்க தான், அவங்களாம் உட்காந்து குடிக்கிறவங்க தான். நான் போய் சும்மா அவங்கள பார்த்துட்டு வரேன். ஏன் அதெல்லாம் எந்த யாரும் அசைக்க முடியாது, முந்தி மாதிரிலாம் இல்லை, இப்போ எதுவும் அசைக்காது. உன் செத்த சிங்கம் அங்கே ஒன்று இருக்கு, அங்கே ஒரு வீழ்ச்சி இருக்கும். நீ நினைப்ப உன் ஃப்ரெண்ட்ஸால் வீழ்ச்சி இருக்கும்னு, இல்லை, வேறு வீழ்ச்சியை பிசாசு அங்கே வச்சுருப்பான். உன்னை அறியாமலேயே வீழ்ச்சி உனக்கு அங்கே தொடங்கும். உனக்கு அங்கே வீழ்ச்சி இருக்குன்னு தெரியுதா, அந்த இடத்த விட்டு ஓடி போயிருங்க. திராட்சை தோட்ட பக்கமே போயிடாதீங்க. அந்த இடத்துல ஒரு பலகீனம், என்னுடைய பலகீனத்தை தொட்டு பார்க்குற, டெஸ்ட் பண்ணி பார்க்குற ஒரு விஷயம் அங்கே இருக்குன்னு தெரியுதா, ஓடிடுங்க. உங்களுக்கு பிரியமில்லாத ஒரு போஸ்டர் ஒரு ஏரியாவில் ஒட்டியிருக்கான்னு தெரியுதா, அந்த ஏரியா பக்கமே நிற்காதீங்க, பாவத்துக்கு விலகி ஓடுங்க. எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? நான் அங்கே போவேன், அது என்னை அசைக்காது அப்படின்னு நினைங்க. அப்படி போங்க, அது வீழ்த்தப்படுவீர்கள் ஒரு நாள். 2வது, எது நடந்தாலும் உன் பெற்றோரிடத்தில் சொல்வதற்கு முதலாவதாக நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். வெளியே எது நடந்தாலும் சரி, அது ஆவிக்குரிய பிரச்சனையோ, சரீர பிரச்சனையோ, உலக பிரச்சனையோ, எது நடந்தாலும் அப்பா அம்மா கிட்ட போய் சொல்கிற வேலைக்கு பாருங்கள். உன் ஆவிக்குரிய பெற்றோர், 2வது உன் ஆவிக்குரிய பெற்றோர்கிட்ட சொல்லுங்கள். ஸ்பிரிச்சுவலி ப்ராப்ளம் வந்தா எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? அவங்க தான் உங்களுக்கு எல்லா காலத்திலும் உதவக்கூடியவர்கள். அதுக்கு தான் பெற்றோரையே கர்த்தர் கொடுத்துருக்கிறார், அது எதுக்கும் ஆண்டவர் கொடுக்கல. கடைசியாக நீ பாவத்தை நீயே ஒத்துக்கிட்டினா கர்த்தர் ஆசாரியர்கள் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக உனக்கு சமாதானமான ஒரு பாவ மன்னிப்பை பெறும்படி செய்வார். பேதுருவுக்கும் யூதாஸுக்கும் அது ஒன்று தான் வித்தியாசம். பேதுரு மனக்கசந்து அழுதாரு, யூதாஸும் போய் சொன்னார் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனேன்னு. ஆனால் பேதுரு எங்கே போனார்? இயேசுக்கிட்ட போனார். யூதாஸ் எங்கே போனார்? நியாயப்பிரமாணம் எவன் காட்டி கொடுத்தானோ அவங்ககிட்டே போயிட்டார். எவன் சிலுவையில் ஒப்போட்டு அவங்ககிட்டே போயிட்டார். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம். நாமே நம்மளுடைய இதை ரெக்டிஃபை பண்ண பார்க்கறது முடியாது. நீங்கள் தேவனிடத்தில் போங்க, அவர் உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணுவார். மீண்டும் நீ விழுந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்துவார். மீண்டும் உன்னை வல்லமையாய் பயன்படுத்துவார். கர்த்தருடைய கருவியாய் மாற்றுவார். இந்த பைபிளில் இருக்கிற அத்தனை பேரும் ஏறக்குறைய மேக்சிமம் மக்கள் 2வது சான்ஸில் மேலே வந்தவங்க தான். அந்த சான்ஸை கர்த்தர் நமக்கும் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில், ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். நம்ம இருக்கிற எல்லாருமே கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட, நாம் அத்தனை பேருமே ஏதோ ஒரு இடத்துல இந்த சிம்சோனை போல தான் கடந்து வருகிறோம். ஏதோ ஒரு இடத்துல நம்ம அந்த சிம்சோனுடைய சூழ்நிலைக்குள்ளே வரோம். நம்மளை அறியாமலையோ தெரிஞ்சோ தெரியாமலையோ கர்த்தர் அருவருக்கிற இடத்துல, கர்த்தர் நமக்கு விலக்கி வச்சிருக்கிற இடத்துல, திராட்சை தோட்டத்தில் போய் நிற்கிறோம். இன்றைக்கி தீர்மானம் விடுங்க, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நான் போகவே மாட்டேன் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நான் செய்யவே மாட்டேன் ஆண்டவரே. அடுத்தபடியாக செத்த சிங்கத்துக்கிட்ட இருக்கிற தேனை சாப்பிட்றது, செத்த மாம்சத்துக்கான காரியங்கள் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நினச்சி கர்த்தருக்கு அருவருக்கிற காரியங்களை, உபதேசங்களை புசிக்கிறது. 3வது பெற்றோர் இடத்துல மறைத்தல். ஆவிக்குரிய பெற்றோர், உலக பிரகாரமான பெற்றோர்கிட்ட எதையுமே மறைக்காதீங்க. அவங்க தான் உங்களை பாதுகாக்கிறவங்க. உலக பிரகாரமாக கர்த்தர் கொடுத்துருக்கிற பாதுகாப்பு அவங்க தான். 4வது, ஆண்டவரே நான் எனக்கு ஒரு பாவ மன்னிப்பு கொடுங்கப்பா, ஒப்பு கொடு. நீ கொடுக்கும்போது ஆண்டவர் உன்னை மீண்டும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, சிம்சோனுக்கு கிடைச்ச அந்த ஒரு பிளஸ்ஸிங், ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கும் கிடைக்கட்டும்ப்பா. விழுந்து போன நாங்கள் எல்லாரும் எழுந்து நிற்க விரும்புகிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்களை கரம் பிடிச்சு தூக்கி நிறுத்துங்கப்பா. இன்னும் ஒரு விசை எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. சிம்சோன் கேட்டது போல நாங்கள் கேட்குறோம், இன்னும் ஒரு விசை எங்களுக்கு இறங்கப்பா. உடைய மகிமையுள்ள காலத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இதை கேட்குற ஒவ்வொருத்தரையும் எடுத்து வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்துவீராக. நாங்கள் முடிவிலே விசுவாச வீரர்கள் பட்டியலில் ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பெயர் வர கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. நாங்கள் வேடிக்கை பொருளாக இருந்தது போதும், எங்களை ஒரு சிலர் வேடிக்கை பொருளாக இருந்திருக்கிறாங்க ஆண்டவரே. அநேகர் பரியாசம் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்திருக்கிறாங்க.
வீழ்ச்சிக்கு காரணம் எதுவானா இருக்கட்டும், ஆனால் தூக்குவது நீராக இருக்கட்டும். ஆண்டவரே, உடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.